ஆரம்பிச்சலாங்க. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் குருவும் பொதுகுருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மீண்டும் நம்முடைய தேவன் அவருடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய கிருபையையும் அறிந்து கொள்ளும்படியாக மீண்டும் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஒரு விஷயம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். தேவன் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறாரு. தூங்கிட்டோம்னா கண்டிப்பாக மிஸ் ஆனது தான். ஏன்னா இன்றைக்கி யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கடவுளை பற்றி படிக்க போகிறோங்க. நம்ம வணங்கக்கூடிய கடவுள் அவர் என்ன மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கிறாரு, அவர் எப்படியெல்லாம் சிந்திப்பார், அதைத்தான் நாம் இன்றைக்கி எடுக்க போகிறோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்காம நம்முடைய தேவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாரு, எப்படியெல்லாம் செயல்படுறார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் தலைப்பில் சகலமும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாடமாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த வார்த்தை எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். யாருடைய லைஃப்பில் துன்பம் வந்தாலும் ஒரு சில மனிதர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறத நம்ம கேட்டிருக்கலாம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில பழமொழிகள் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நன்மைக்கு தாங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தரை சமாதானப்படுத்துறதுக்கும் ஆறுதல் படுத்துறதுக்காகவும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை சகலமும் நன்மைக்கேன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி சகலமும் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதார வசனமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பாரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் எந்த மனிதர்களெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நன்மை அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படி இருக்குங்களா? இல்லை, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா நம்முடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நன்மை அப்படின்னு சொல்லி சிலதை நினைப்போம், அது தேவனுடைய பார்வையில் தப்பாக இருக்கும். நம்முடைய பார்வையில் அது தவறாக இருக்கும். ஐயோ, ஒரு தீமை, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் ஒரு நன்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நன்மையே நடக்கும்னு அவர் சொல்லலை, மாறாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்கிறார். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா, அந்த நன்மைக்கு ஏதுவான காரியத்தில் சில நேரங்களில் சில துன்பங்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் அந்த வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சரி, இதுதான் ஆதார வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு விஷயத்தை பவுல் சொல்கிறார் இல்லையா, இதே பவுல் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவாகிய தேவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தை பாருங்கள், நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார். அந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இங்கே தான் பாருங்க, பவுல் நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. தேவன் எல்லாரும் மேலேயும் இரக்கமாக இருக்க மாட்டார், அதே மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டார். பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னா, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே எல்லாம் அவர் இரக்கமாக இருப்பார். எவருடைய இருதயத்தை எல்லாம் கடினப்படுத்தணும்னு தேவன் நினைக்கிறாரோ அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் அவர் கடினப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். இதே வார்த்தை தான் முன்னாடி பார்த்தோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு, அதை எழுதுனதும் பவுல் தான் எழுதுறாரு. ஆனால் இந்த வார்த்தையும் பவுல் தான் சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய தேவனை பற்றி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பவுல் நம்மள்கிட்ட சொல்கிறார், அவர் யார் யார் மேலெல்லாம் இரக்கம் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க மேலே மட்டும்தான் அவர் இரக்கமாக இருப்பார், எல்லார் மேலேயும் அவர் இரக்கமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எவருடைய இருதயத்தை எல்லாம் கடினப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர்களுடைய இருதயத்தை தான் தேவன் என்ன பண்ணுவார்னா கடினப்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த வசனத்தை சொன்னோன்னே பைபிளில் ஒரு முக்கியமான சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். பார்வோன் இல்லைங்களா? பாருங்கள், தேவன் இஸ்ரேல் ஜனங்க மேலே ரொம்ப இரக்கம் பாராட்டி அந்த ஜனங்கள் படுற பாடுகளை பார்த்து தேவன் அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் செய்கிறார். மோசையை தேவன் தேர்ந்தெடுத்து, நீ போ, ஆரோனை கூட்டிகிட்டு போ, என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நீ விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு எனக்கு ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்கிறார்.
அதே நேரத்தில் மோசே போய் அந்த ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கான அந்த வேலைகள்லாம் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அங்கே ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா பார்வோன். அவர் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். கரெக்டுங்களா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, பார்வோன் அவர் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா அல்லது தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா? தேவனே தான் என்ன பண்ணுறாருங்க, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இப்போ என்ன கொஸ்டின் இங்கே வருதுன்னா, ஏன் பார்வோனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தணும்? பாருங்கள், இப்போது மோசே இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் போகிறாரு. அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக என் ஜனங்களை போக விடுன்னு சொல்கிறப்ப அவர் சரின்னு நினச்சா கூட தேவனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த பார்வோனுடைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்தி 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 மொத்தவர்கள் மத்தியில் 9 வாதைகள் நடக்குது. அந்த வாதைகளெல்லாம் முடியும் போது கிட்டத்தட்ட எகிப்தில் பாதி காணாமல் போயிடுச்சு. அது வாதைகள்னால் அகப்பட்டு கடைசியாக ஒரு வாதை வருது. அந்த வாதையிலையும் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி 10வது வாதையிலையும் அவர்கள் மிக கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் கடைசியில் எகிப்தினுடைய சகல இராணுவங்களும் போய் செங்கடலில் போய் விழுந்து சாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது இப்போ எங்கே என்ன கேள்வி வருதுன்னா, பார்வோன் தன்னுடைய இருதயத்தை அவரே கடினப்படுத்தினாரா தேவன் கடினப்படுத்தினாரான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப, தேவன் தான் கடினப்படுத்துகிறாருன்னு சொன்னால் ஏன் கடினப்படுத்தணும்? ஏன் கடினப்படுத்தணும்? உதாரணத்துக்கு சொல்கிற போகிறேனே, உதாரணத்துக்கு சொல்லலாம். அதாவது ஒருவேளை தேவன் பார்வோனுடைய இருதயத்தில் பேசியிருந்தால் 10 வாதிகள் எகிப்தில் வந்திருக்கணுன்ற அவசியமே இல்லை. பார்வோனே என்ன பண்ணியிருப்பாருங்க, நேராக அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து, மோசே வந்துட்டிங்களா, தேவன் எனக்கு நைட்டே சொப்பனத்துல சொன்னார், நேபுகாத்நேச்சர்கிட்ட பேசினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நைட்டே என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி மோசே வருவார், எல்லா ஜனங்களையும் விடுதலை பண்ணி அனுப்புன்னு சொன்னார். சரி, நீ உன் ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போ, இந்த உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி சிம்பிளாக அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? மாறா தேவனே அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி 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 கடைசியாக இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கான நோக்கம் என்ன? இதுதான் இங்கே கேள்வி. அப்படின்னா இங்கே தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஏன் தேவன் இப்படியெல்லாம் செய்கிறாரு, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாரு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறது, இஸ்ரேல் ஜனங்க அந்த செங்கடல் வழியாக நடந்து வராங்க. அந்த ஜனங்க செங்கடல் அவர்களுக்கு வழியை விட்டு செங்கடல் 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. அந்த ஜனங்கள் எல்லாம் செங்கடலை தாண்டி வராங்க. அடுத்தது எகிப்தினுடைய சகல சேனைகளும் அதில் விழுந்து செத்தும் போகிறாங்க. இதையெல்லாம் கண்ணில் பார்க்குறாங்க. ஏன் தேவன் எகிப்தியர் மேலே அவ்வளோ கடும் கோபம் கொண்டவராகவும் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஃபேவராக இருக்கிறதும் ஏன் அப்படி இருந்தார்? அதுதான் கேள்வி. ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுச்சு, தேவன் எவர் மேல் இறுக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார், எவருடைய இருதயத்தை கடினப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவர்களை கடினப்படுத்துவார்னா, இப்போ தேவனுடைய மனநிலைமை நம்மளால் எதாவது புரிஞ்சுக்க முடியுதா? அப்படின்னா நம்ம தமிழில் சில சினிமாக்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா அந்த கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா, அவங்க கடவுள் சில கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பார் பூமியில் இருக்கிற மனுஷங்க மேலே. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பழைய காலங்களில் இப்போல்லாம் பார்க்குறோமா என்னன்னு தெரியாது, பழைய காலங்களில் அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்கள், நம்முடைய தேவன் கூட பாருங்கள், பார்வோனுடைய இருதயத்தை அவரே கடினப்படுத்தவும் செய்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணுறதும் அவர் தான். அப்படின்னா தேவனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்முடைய தேவனை பற்றி நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். பார்த்தீங்களா வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ராஜாவினுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிற ஒரு நீர்க்கால்கள் போல இருக்கான், அதை தம்முடைய சித்தத்தின்படி தான் திருப்புவாராம். இதை செய்யினா அவங்க செய்வாங்க, இதை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டாங்க. இது தேவனே தான் செய்யறாருன்னு வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு நீர்க்கால் இந்த மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு, அதாவது அந்த தண்ணீரை திருப்புறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் அணைகள் போட்டு அந்த தண்ணியை வேறு பக்கம் திருப்புறாங்க இல்லையா? இப்படி தான் ராஜாக்களுடைய இருதயம் இருக்குதான், தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தான் அதை திருப்புறாராம். இப்போ என்ன கேள்வினா, பார்வோனுடைய இருதயத்தை ஏன் கடினப்படுத்தினாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் தேவன் ஃபேவர் பண்ணணும்னு நினச்சார் பாருங்கள். அவர் தான் அவர் செஞ்சிருக்கார். ஏன்னா ராஜாவுடைய இருதயம் தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய நீர்கால்கள் போல இருக்குது, அதை அவர் தம்முடைய சித்தத்தின்படி தான் அவர் திருப்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறத கவனிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை புரிஞ்சுக்கிறது தாங்க பாடமே. இன்றைக்கி நம்ம யாரை புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை புரிஞ்சுக்க போகிறோம், அவருடைய மனநிலைமையை புரிஞ்சுக்க போகிறோம், அவர் நம்மை குறித்து அவருடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம், இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை குறித்து அவருடைய திட்டம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம், ஒட்டுமொத்த மனிதர்களை குறித்து நம்ம இன்றைக்கி தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பாடத்தில் கவனிக்க வேண்டியது. சரி, இப்போ நேரம் என்ன பண்ணலாம், இந்த ஒரு கொஸ்டினை தேடி தான் இப்போ வேதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். வேதத்துக்குள்ளே நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகத்துக்குள்ளே நம்ம போகலாம். அங்கே ஒரு மனிதனை குறித்தும் இந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா நம்மளுக்கு தெரியல, யோபுவின் சரித்திரம், யோபு புஸ்தகத்துக்குள்ளே போகலாம். போயிட்டு
யோபு வந்து சில வார்த்தைகள் கேட்குறாரு. அந்த கேள்விகளை இப்போ நாம் கேட்க போகிறோம், தேவன்கிட்ட கேட்க போகிறோம். இப்போ தேவன் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாருன்னா பதில் சொல்ல போகிறார். சரிங்களா? இதுதான் பாடத்தில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ நேராக இப்போ யோபு போய் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பிறகு யோபுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம், அவருடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வந்துருச்சு, அவருடைய குடும்பம் எல்லாம் இறந்துட்டாங்க, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு நடுத்தருவில் நிற்கிறார், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வாசிக்கலாம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யோபு பிரதியுத்தரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். பார்த்தீங்களா, இங்கேயே ஆரம்பிக்கிறார். நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே உங்கள் ஞானம் சாகும். ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி தான் ஆரம்பிக்கிறார் யோபு. சொல்லிட்டு அதுலேயே பாருங்க 3வது வசனம். உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? அறியாதவன் யார்? ஏதோ ஒரு மனவேதனையோட பேசுறதை கவனிக்கலாம். யோபு ஏதோ ஒரு மனவேதனையோட ஒரு குமுறலை அவர் வெளிப்படுத்துறார். உங்களைப் போல எனக்கும் வந்து புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். பாத்தீங்களா, இங்கே தான் தன் மனசில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வலியையும் ஒரு வேதனையும் அவர் வெளிப்படுத்துறாரு. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு கூட இருப்பேன்னு சொல்லி வந்திருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் அந்த 3 பேர் அவரை ரொம்ப பெரிய துன்பத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீ தேவனுக்கு விரோதமான ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்ட, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய துன்பம் வந்துச்சு, என்ன பண்ணுனேன்னு அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் அந்த வார்த்தை சொல்கிறாரு, நான் தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு கண்டிப்பாக மறு உத்தரவு அருளுவார், எனக்கு பதில் சொல்லுவார். இங்கே தான் தன் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடக்குது. யாரெல்லாம் நல்லவங்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு நன்மையே செய்கிறாங்களோ, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு மனசால் கூட தீங்கு நினைக்காமல் இருக்காங்களோ, அவங்களாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா? இல்லை, நிறைய துன்பம், நிறைய கஷ்டம், இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாரையும் மனசளவில் கூட துன்பப்படுத்தி பேச மாட்டாங்க, ஆனால் எல்லாரும் அவரை துன்பப்படுத்துவாங்க. கரெக்டுங்களா? யாரெல்லாம் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப லஞ்சம் வாங்காமல், பொய் சொல்லாமல், எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நிறைய வந்து தவறான விஷயங்களை சொல்லி அவங்க மேலே குற்றம் சாட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்குது. இதைத்தான் இந்த இடத்துல தன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு குமுறலை யோபு வெளிப்படுத்துகிறார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இப்படி ஆயிடுச்சே என் நிலைமை அப்படிங்கிற மாதிரி தன் வாயை திறந்து அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார். தன்னுடைய சகோதரர்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு அவரை பயங்கரமாக குற்றப்படுத்துகிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாருங்கள், அடுத்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். வாசிங்க, யோபு 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான், கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். பாத்தீங்களா, ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். யாருக்காச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, நீ என்ன பாவம் செஞ்ச? இந்த உலகத்தார் அப்படித்தானுங்க இருக்காங்க. ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன தெரியுங்களா கேள்வி கேட்பாங்க, இவன் என்னமோ கடவுளுக்கு விரோதமான பாவம் செஞ்சுருக்கிறான், நீ ஏதோ ஒரு பெரிய தீங்கு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆபத்துக்குள்ள ஒரு கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க, மாறா பாருங்கள் நல்லா இருக்கிறவனுடைய நினைவில் அவன் நல்லா இகழ்ச்சி அடைகிறார்கள். ரொம்ப கேவலமாக அவங்கள பற்றி பேசுவாங்க. எனக்கு தெரியும் நீ அன்னைக்கு பேசின பேச்சுக்கு இப்படி தான் அனுபவிப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி வார்த்தைகளை தானே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கரெக்டுங்களா? பாருங்கள், யோபு மனசில் இருக்கக்கூடிய அதே கேள்வி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மனுக்குலத்தும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய மனசிலும் இதுதான் கேள்வி. யாரெல்லாம் நீதிமானாக நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், ஆபத்துக்குள்ளானவன் சுகமாக இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அடைகிறான் சொல்லிட்டு இப்போ இதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணுமா வேண்டாங்களா? கண்டுபிடிக்கணுமா வேண்டாம்? இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தானங்க இருக்காங்க. யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்களாம் நல்லா இருக்காங்களா? இல்லை, சுயநலவாதிகளுக்கான உலகம் இது. சுயநலமாக யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் பேருக்கும் புகழுக்கும் ஊழியம் பண்ணுறாங்களோ, இன்றைக்கி ஜனங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய அநேக ஊழியக்காரர்கள் கூட அப்படி தாங்க இருக்காங்க. உண்மையாக சத்தியத்தை போதிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளே போக மாட்டாங்க. உட்காந்து சத்தியத்தை கேட்குறதுக்கெல்லாம் அந்த காலத்துக்கு கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை.
ஆனால் பொய்யையும் பித்தலாட்டத்தையும் பேசிட்டு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழாகாமல் தலையாவேன்னு சொல்லி இந்த மாதிரியான ரொம்ப நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுற அந்த ஜனங்களை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே நம்புகிறாங்களே தவிர உண்மையாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகம் ஒரு மதிப்பு கொடுக்குறதே இல்லை. கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லைங்களா? அது யாராக இருக்கட்டுமே, எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சொல்லிட்டு திடீர்னு யோபுக்கு ஒரு கொஸ்டின், நம்முடைய தேவன் ரொம்ப பெரிய ஞானமுள்ள தேவனாச்சே பாருங்க, சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அதுலேயே 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவர்கிட்ட எவ்வளோ ஞானம் இருக்கு, எவ்வளோ வல்லமை இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அந்த கேள்வி தான் அவர் கேட்குறார். நான் இன்னைக்கு நல்லது செஞ்சேன், யோபு சொல்றார், நான் நல்லது செஞ்சேன், எல்லாருக்கும் உதவியாக இருந்தேன், எனக்கு துன்பம் வந்துருச்சு. ஆனால் தேவன் நினைச்சா என்னை உயர்த்தி வைக்கலாம், ஒரு உன்னதமான இடத்துல என்னை கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் என்னை இவ்வளோ பெரிய துன்பத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு, ஏன்னு எனக்கு தெரியல. அதான் அவரை வெளிப்படுத்துகிறப்ப அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்குது. அவருக்குத்தானே ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர்கிட்ட நம்ம போய் என்ன பண்ண முடியாதுன்னா கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அவர் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க, நம்ம வணங்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவராமா யோபு சொல்கிறார். வாசிங்க அடுத்த வசனம், 14ஆம் வசனம். இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. அவர் இடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் கட்ட முடியாது, யோபு சொல்றார். அவரால் யாராலையும் அதை திரும்ப எடுப்பித்து கட்டவே முடியாது. அதே மாதிரி அவர் எடுத்து கட்டணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதே மாதிரி பாருங்க, ஒரு மனுஷனை அடைத்தால் விடுவிக்கவும் முடியாது. ஒரு மனுஷனை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் யாராலையும் அவனை வெளியே கொண்டுட்டே வர முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு கொஸ்டின் வருது, ஏன் யோபு இப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா விரக்தியினுடைய உச்சம் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய துன்பம் இல்லைங்களா அவர்கிட்ட தேவன்கிட்ட கேள்வி கேட்குறார். தேவன் பதில் சொல்கிற மாதிரியும் தெரியல, ஆனால் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கார். சொல்லிட்டு பாருங்க அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு. இதோ வாசிங்க யோபு 12:15. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? தேவன் திடீர்னு வானத்தை அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரதர் எடுத்தாங்க இல்லையா, திடீர்னு தேவன் வானத்தை அடைச்சிட்டாருன்னா ஒரு துளி தண்ணி கூட இந்த பூமிக்கு வராது. ஆனால் திடீர்னு வர வச்சாருன்னா பூமி எது தண்ணி எதுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் நீர் மூழ்கிடும். முதலாம் உலகம் அழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? தேவன் நினச்சா திடீர்னு மழை பெய்யாமல் அந்த ஊரையே அவரால் தடுக்கவும் முடியும். திடீர்னு ஒரு ஊர் முழுவதும் வெள்ளத்தை கொண்டுட்டு அடிச்சுட்டு போக வைக்கவும் அவரால் முடியும். ஏன்னா தேவன் அவ்வளவு பெரியவர். யோபு சொல்கிறார், அவ்வளவு பெரியவர், அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் தன்னை பற்றி சொல்கிறார் பாருங்கள். அடுத்த வசனத்தில் பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். யோபு 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரிடத்தில் பெலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். இங்கதாங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவருடைய கையில தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. மோசம் போறவங்களும் அவருடைய கருத்துல தான் இருக்காங்களாம், மோசம் போக்குகிறவனும் அவருடைய கருத்துல தான் இருக்காங்களாம். இப்போ என்ன கேள்வி நம்மளுக்கு வருதுன்னா, மோசம் போகிறவன் அவருடைய கருத்துல தான் இருக்கான்னா அவனுக்கு ஏன் ஆண்டவர் உதவி செய்யலை? மோசம் போக்குகிறவனை ஏமாத்துறவனும் அவருடைய கருத்தில் தான் இருக்காங்கன்னு சொன்னால் ஏன் அந்த ஏமாத்துறவனை இதே தேவன் தண்டிக்காமல் இருக்கிறாரு? கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லைங்களா? கரெக்டு தானே? பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிற ஒரு ஓனர் நிறைய பணத்தை எல்லாம் ஜனங்கக்கிட்ட இருந்து ஏமாற்றி கொண்டுட்டு போகிறான் பார்த்தீங்களா? மோசம் போக்குகிறவன் அவனும் தேவனுடைய கருத்தில் தான் இருக்கானா? அந்த கஷ்டப்பட்டு கொஞ்சம் வட்டி எச்சா கிடச்சா நம்முடைய பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், எதிர்காலத்தில் அவங்களுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கலான்னு கொஞ்சம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தாங்கள் உழைக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போடுறான் இல்லையா? அந்த போடுற ஏழையும் என்னுடைய கருத்தில் தான் இருக்கிறான், அதை ஏமாற்றிட்டு போகிற அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரும் என் கருத்தில் தான் இருக்கான்னா, நாம் இப்போ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோம், ஆண்டவரே இவங்க 2 பேரும் உங்கள் கருத்தில் தானே இருக்காங்க, ஏன் நீங்கள் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யலை? அவன் தான் ஏமாத்துறான்னு தெரியுதுல, எங்களுக்கு தெரியல, நாங்கள் கொண்டு போய் காசை போட்டோம், அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், இப்போ ஏமாத்துறவன் இவன் ஏமாத்துவான்னு உங்களுக்கு தான் தெரியுமே, ஏன் நீங்கள் தடுக்காமல் இருக்கீங்க? கேள்வி கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லைங்களா? கரெக்டு தானே? இந்த கேள்வியெல்லாம் நம்முடைய மனசில் இருக்கா?
மனசில் இருக்குதானே? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாருங்கள், யாரெல்லாம் இன்னொருத்தருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு அதையெல்லாம் கொள்ளையடித்து யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களாம் சுகபோகமாக இருக்காங்க, சுகபோகமாக இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாருங்கள், மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு ஓட்டு வேணும் ஓட்டு வேணும்னு கேட்குறாங்க, ஓட்டு போட்டுறாங்க ஜனங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குதுங்க? அவங்க வர்றது 2 கோடி ரூபாய் காரு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு 30 கார், முன்னாடி ஒரு 30 கார், எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஆனால் யார்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தவங்க? மக்கள்கிட்ட இருந்து. ஆனால் மக்கள் நடக்கிறவங்க இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்கிறாங்க, சைக்கிளில் போகிறவங்க இன்றைக்கும் சைக்கிள் போயிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. ஆனால் பணக்கார பாருங்கள், பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி அங்கிருந்து ஓட்டை வாங்கி ஜனங்களை ஏமாத்துறான் இல்லையா? அந்த மனிதனும் தேவனுடைய கருத்தில் தான் இருக்கான், ஏமாறக்கூடிய மனிதனும் அவருடைய கருத்தில் தான் இருக்காங்கன்னா, தேவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், ஆண்டவரே ஏன் நீங்கள் இதை தடுக்கலை? நீங்கள் தடுக்கணும்ல. நம்மளுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா நம்ம தடுப்போமா மாட்டோங்களா? நமக்கு வல்லமை இருக்குது, தடுப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக தடுப்போம். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ நல்லவங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பாக நம்ம தடுப்போம், தடுக்கிறதுக்கு முயற்சியாவது செய்வோம், நம்மக்கிட்ட அந்த பவர் இருந்தால். இப்போ நம்மக்கிட்ட அந்த பவர் இல்லை, அதனால் இப்போ நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பதில் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ அவரை போட்டு கொஞ்சம் நேரம் டார்ச்சர் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ அந்த கேள்வியை தான் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே ஏன் இப்படி? மோசம் போகிறவனும் உங்கள் கருத்தில் தான் இருக்கான், மோசம் போக்குகிறவனும் உங்கள் கருத்தில் தான் இருக்கான்னா ஏன் நீங்கள் அதை தடுக்காமல் இருக்கீங்க? கேட்குற கேள்வி கரெக்டு தானுங்க. ஆண்டவர் பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவரே நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா, தம்பி நான் யார் தெரியுமா பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி தேவன் ஒரு வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். எப்பேற்பட்ட வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் படிக்கும் போதே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, கரெக்டுங்களா? பாருங்கள் என்ன சொல்கிறார், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், இருளை நான் தாப்பா உண்டாக்கினேன் அப்படிங்கிறார். அடுத்தது சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா என்ன கேள்வி? ஆண்டவரே இந்த பூமியில் நடக்கிற அத்தனை தீமைக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால், ஆமாம் அவர் அப்படி தான் சொல்கிறாரு பாருங்க. தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர், நான் தான் இதை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தேவன் சொல்கிறார். சொன்னார்னா இப்போ நம்மளுக்கு என்ன வருது தெரியுங்களா? குழப்பம் வருது. மறுபடியும் அதே திருவிளையாடல் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னா ஆண்டவரே எங்களை எல்லாம் ஏதேன் தோட்டம்னு ஒன்று படைப்பீங்களா, அதுக்குள்ளே நீங்களே ஒரு மரத்தை வைப்பீங்களா, சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவீங்களா, அதை சாப்பிட்ருவாங்க மனுஷங்க, அப்புறம் நீ போய் சாகுன்னு சொல்லிடுவீங்களா, நாங்களாம் துன்பத்தை அனுபவிக்கணும், நீங்கள் வானத்துலேருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? கேள்வி கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லைங்களா? கரெக்டு தானே? பாருங்கள், அப்போ தேவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சிருந்தால் அதை அனுமதிக்கிறாருன்னா அவர் அப்படி தான் சொல்கிறாரு, ஒளியை படைச்ச இருளையும் உண்டாக்கினேன், அதே மாதிரி சமாதானத்தை படைத்தேன் தீங்கையும் உண்டாக்கினேன். சமாதானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு கிடைச்சதுன்னா சாத்தானை யார் உண்டாக்குனதுங்க? உண்டாக்குனது யாருங்க? சாத்தானை யார் படைச்சது? கிறிஸ்து. தேவன் தான் படைச்சார். கிறிஸ்துனா கிறிஸ்து மூலமாக தேவன் தான் படைச்சார். சரி, இப்போ என்ன கேள்வினா, இவன் சாத்தானா பின்னாடி மாறுவான்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும், படைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அவரை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு சொல்லுகிறவர், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ நாட்களுக்கு முன்பாகவே உரைக்கிறவர், அவரை பற்றி வசனம் இருக்குது. அப்படிங்கிறப்ப சாத்தான்னு ஒருத்தன் பின்னாடி நான் ஒருத்தனை படைப்பேன், அவன் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளே தள்ளிடுவான் அப்படிங்கிறது தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியல. அப்புறம் எதுக்கு அவனை படைச்சிங்க? கேள்வி கரெக்டுங்களா இல்லைங்களா? கேள்வி கரெக்டு தானே. நீங்கள் அவனை படைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள்லாம் இன்றைக்கெல்லாம் இப்படி எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருப்போம் தெரியுமா? ஆண்டவரே நாங்களாம் எவ்வளோ பரிசுத்தவான்களாக இருந்திருப்போம் தெரியுமா? கரெக்டு தானுங்க. நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் நம்ம இன்றைக்கி அப்படி இருந்திருந்தால் நம்ம நல்லவங்களாக இருந்திருப்போம். ஆனால் எங்களை ஏமாற்றிட்டானவன் சாத்தான். நீங்கள் சாத்தானை படைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா வரலையா? அப்போ பாருங்கள், அந்த இடத்துல சமாதானத்தை உண்டாக்கி தீங்கையும் நானே உண்டாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான், அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு, அப்படி தான் இருக்குது அந்த வசனங்கள் நமக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். துன்மார்க்கத்தை தேவன் உண்டாக்கலையா, துன்மார்க்கனை உண்டாக்கினார். யார் அந்த துன்மார்க்கன்? இப்போ கேட்ட கேள்விதாங்க. நீங்கள் சாத்தான்னு ஒருத்தர் உருவாக்காமல் இருந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அவனை உருவாக்குனதுனால தான் நாங்கள் எல்லாம் பாவம் செஞ்சோம், இந்த ஒட்டுமொத்த மனிதர்களும் பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க, எதுக்கு ஆண்டவரே அவனை படைச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா கூடாதுங்களா? கேட்கலாம். நம்ம தாராளமாக தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ அவர் பதில் சொல்லணும். சரி, இப்போ என்ன கேள்வினா, தேவன் சாத்தானை உண்டாக்குனாரா, ஒரு பிரதான தூதனை உண்டாக்குனாரா? தேவன் சாத்தானை உண்டாக்குனாரா, பிரதான தூதனை உண்டாக்குனாரா? எல்லாத்துக்கும் தூக்கம் வருதுங்களா?
இந்த சப்ஜெக்ட் இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரில. தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. இன்றைக்கி நம்முடைய தேவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப பெரிய ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பாருங்கள், அப்படின்னா தேவன் ஒரு பிரதான தூதனை தான் உண்டாக்குனார், சாத்தானை உண்டாக்கல. ஆனால் தேவனுக்கு அவன் சாத்தானா மாறிடுவான்னு தெரியுமா தெரியாதுங்களா? அப்போ தேவனை உண்டாக்காமே இருந்திருக்கலாம்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு, தம்பி தயவு செஞ்சு அவனை மட்டும் உருவாக்கிறாத, அவன் எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய வேலை செய்ய போகிறான், அதனால் அவனை மட்டும் நீ என்ன பண்ணிடாத, உருவாக்காதன்னு ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக அதை படைச்சிருக்க மாட்டார், லூசிஃபரை. இப்போ லூசிஃபர் படைச்சு அந்த லூசிஃபர் பின்னாடி சாத்தானா மாதிரி இன்றைக்கி பாருங்கள் எல்லாத்தையும் குழப்பிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன். உண்மையான தேவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் கொண்டுட்டு போகிற கண்டிஷனுக்கு அவன் சாத்தான் வந்து பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ அப்படிங்கிறப்ப பாருங்கள், ஆனால் ஆண்டவர் அதான் சொல்கிறார், கர்த்தர் அதான் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில். சரி, அடுத்த கேள்வி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அவங்க உள்ளே இருந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் அதே கேள்வி தான், அப்பளை கேட்ட அதே கேள்வி தான். அந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்லாம், ஆனால் தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார். சரி, நம்ம குழந்தைங்களுக்கு நாம் சொல்கிறோம், தம்பி நான் கடைக்கு போயிட்டு வரேன் பாரு, உனக்கு அங்கே ஆப்பிள் வச்சுருக்கேன், ஆரஞ்சு வச்சுருக்கேன், மாதுளம்பழம் வச்சுருக்கேன், பனானா வச்சுருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு, ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரே ஒரு கேக் வச்சுருக்கேன், அதை மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதேன்னு சொல்லிட்டு போயிருங்களேன். அந்த குழந்தை என்ன பண்ணுங்க? அதெல்லாம் வச்ச மாதிரியே இருக்கும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னமோ அதை தான் அந்த குழந்தை போய் சாப்பிடும். கரெக்டுங்களா? கரெக்டு தானுங்க. இப்போ தேவன் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பார்த்து சொல்கிறாரு, பாரு ஆதாம், நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடு, ஆனால் பர்டிகுலர் பாரு, அந்த மரம் இருக்குது பற்றி, அந்த மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னா, அப்படின்னா ஆதாம் அதை சாப்பிடுவார்னு தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதுங்களா? அப்புறம் எதுக்கு அந்த மரத்தை வச்சாரு? எதுக்கு மரத்தை வச்சாரு? நீங்களே ஒரு மரத்தையும் வைப்பீங்களா? தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு நீ அதை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை அந்த மரமே வைக்காமல் இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லையே. நீங்கள் மரத்தையும் வச்சுட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் சாப்பிட்டா எனக்கு கொண்டு மரண தண்டனைகளை கொண்டு போயிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆண்டவரின் நியாயம்? கேள்விங்களா? கேள்வி கரெக்டுங்களா இல்லைங்களா? தேவன்கிட்ட நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம். கரெக்டு தானே? பாருங்கள், அதே நேரத்தில் ஆதாம் ஏவாள் உள்ளுக்குள்ளே சாத்தான் பற்றி கூட நம்ம படிச்சிருக்கோம், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். சாத்தானை தேவன் எதுக்கு தெரியுங்களா வச்சாருங்களாமா? பாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கேன், ஆனால் அந்த விருட்சத்தின் கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த விருட்சத்தின் கனியிலிருந்து இவங்களை பாதுகாக்கிற வேலையை நான் உனக்கு கொடுக்குறேன். அதுதான் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். அதுக்காக யாரை தெரியுங்களா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு? சரி, நாம் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக யாராச்சுக்கு வேலை கொடுக்குறோன்னா யாருக்கு வேலை கொடுப்போம்? ஊரில் இருக்கிற பெரிய திருடனை கூட்டிகிட்டு வந்து, இந்தா பீரோ சாவி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இந்த அக்கௌண்ட்ஸ் பூரா உனக்கு கொடுக்குறேன்னு கொடுப்புமா? கொடுக்கவே மாட்டோம்ல. நம்ம அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்ல. நம்ம யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ, யார் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்போம். கரெக்டுங்களா? ஆனால் தேவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். இருக்கிறதுலேயே மோசமானவன் சாத்தான். தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவன் சாப்பிட்ருவான் ஆதாம். ஆனால் அதை நீ சாப்பிடாமல் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறவங்ககிட்டயே போய் சொல்கிறார். அப்படின்னு ஒரு வேளை தேவன் தான் ஏமாந்துட்டாரோ? தேவன் ஏமாறுவாருங்களா? கேள்வியெல்லாம் பாருங்கள், இது படிக்கும்போது நம்மளுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது. ஆண்டவரே, ஆமாம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வருது. ஏன்னா அங்கே அப்படி தான் இருக்குது. பாருங்கள், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். பாருங்கள், சாத்தானையும் உண்டாக்கி அவன் உண்டாக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான பாவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், ஒரு ஆச்சரியத்திலையும் ஒரு அதிசயமான ஒரு பதிலை ஒன்று சொல்லட்டுங்களா? தேவன் ஆதாம் கிட்ட சொன்னார் இல்லையா, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, சொன்னார் இல்லையா? ஆதாம் சாப்பிடுவார்னு தேவனுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒன்று சொல்லட்டுங்களா? ஆதாம் அதை சாப்பிடணும்னு சொல்லி தாங்க தேவன் அந்த வார்த்தையவே சொன்னார். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லி தான் அந்த வார்த்தையே சொன்னார். ஏங்க பிரதர், நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்களா? வசனம் இருக்கா? கரெக்டுங்களா இல்லைங்களா? வசனம் வேணும் இல்லையா? ஆனால் பலமுறை அந்த வசனத்தை வாச்சோம், புரியலை. ஆனால் இப்போ புரியும் பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை எல்லாம் வெளியே துரத்தி விடுறார். ஆனால் அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை
தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்றாரு. எப்போ தெரியுங்களா சொல்றாரு? பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம். பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை சொல்றாரு. அப்படின்னா ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடணும்னு தான் தேவன் விரும்பினார். அதுதான் உண்மை. எப்படிங்க பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. இப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் ஏதேன் தோட்டங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் வருவார் காலையில். ஆதாம் எங்கே இருக்க அப்படின்னா ஆண்டவரே ஓடி வருவார். ஆண்டவரே நான் இங்கே தான் இருக்கேன். என்னப்பா பண்ணேன் இன்னைக்கு நைட்டெல்லாம் நல்லா நிம்மதியாக தூங்கினேன் பாருங்கள். நேற்றெல்லாம் குதிரைகளோடு நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முதலைகளோடு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் மீன்களோடு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னலாம் சாப்பிட்டேன் பாருங்கள். இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், இதெல்லாம் எப்படிப்பா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நாள் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. உன்னுடைய மனைவி எங்கே? நாங்கள் 2 பேரும் தான் இதெல்லாம் சுற்றி பார்த்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பார். சரிப்பா நான் கிளம்புறேன். இந்த நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் கனி சாப்பிடல. இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, நான் எப்படி சாப்பிடுவேன்? ஆண்டவர் போயிருப்பார். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வருவார். காலையில் வரும்போது ஆதாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆண்டவரே நேற்று முதலோடு விளையாண்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி கரடியோடு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குங்க ஏதேன் தோட்டம். டெய்லியும் காலையில் வர வேண்டியது. ஆதாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க? இதை செஞ்சியா? அதை செஞ்சேன். இதை செய்யலையா? இதை செய்யலை. அதை தொட்டியா? இல்லை நான் தொடவே மாட்டேன், நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல. ஸோ அதை சாப்பிட்டியா? நான் சாப்பிட மாட்டேன். இப்படியே தான் இருந்திருப்பார். அப்படின்னா ஆதாம் எப்படி தெரியுங்களா இருந்திருப்பார்? ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருந்திருப்பார். இதை செய்யினா அவர் செய்வார், இதை செய்யாதேன்னா அவர் செய்ய மாட்டார். ஸோ நாம் என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுபடி தான் அவர் செயல்பட்டு இருப்பார். இப்படியா தேவன் மனுஷனை உண்டாக்குனார்? மனுஷன் எப்படி உண்டாக்குனாருங்க? படித்தோம் இல்லைங்களா? தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியையும் மனிதனை உண்டாக்குவோமாக சொன்னார் இல்லையா? அப்போ தேவ சாயலுங்கிறது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு நல்லது என்ன தெளிவாக தெரியும், கெட்டது என்ன தெளிவாக தெரியும். ஆனால் ஆதாமுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும் ஏதேன் தோட்டத்தில். கரெக்டுங்களா? கெட்டதுன்னா என்னன்னே தெரியாது. அவர் எப்படி தேவ சாயலில் மாற முடியும்? நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சாதானே ஒருத்தன் கடவுளாக மாற முடியும். தேவன் பாருங்க தான் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாகி நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்போ தான் மனுஷனுக்கு நல்லதும் கெட்டதும் தெரியுது. இப்போ தான் நம்ம மாதிரியே இருக்கான்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அந்த வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுறார். அப்படின்னா ஆனால் தேவனுக்கு என்ன தெரியுங்களா தெரியும்? தீமை செய்யக்கூடாதுன்னு தெரியும், நன்மையை மனப்பூர்வமாக செய்யணும்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் எல்லா மனுஷனும் நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் மனிதன் தேவனை போல மாற முடியும். அதுக்காக தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சாத்தானையும் வைக்கிறாரு, உள்ளுக்குள்ளேயே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் வைக்கிறார். வச்சது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? ஒருவேளை வைக்காமல் இருந்திருந்தால் ஆதாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார். டெய்லி காலையில் ஆண்டவர் வருவார். ஆதாம் என்னப்பா பண்ணிட்டுருக்கேன்? நான் இப்படி இருந்த ஆண்டவர் அப்படி இதே தான் ஓடிட்டு இருந்திருக்கோம். எப்படி இருந்திருப்பார்னா, நம்ம கையில் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு செல்ஃபோன். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறோமோ பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு கருவி மாதிரி தான் தேவன் ஆதாமை வச்சிருப்பாரே தவிர தேவ சாயலில் மனுஷன் இருந்திருக்க மாட்டான். அப்போ அவன் தேவ சாயலில் வரணும்னா அவனுக்கு நல்லது என்னன்னு தெரியணும், கெட்டது என்னன்னு தெரியணும். அந்த நல்லதையும் கெட்டதையும் அவனுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா முதலாவது அவன் தீமையை தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகணும். அப்போ தான் கீழ்ப்படிதல்னால் என்னன்னே அவனால் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கீழ்ப்படியாமைனா என்ன, கீழ்ப்படிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஒரு மனிதன் எப்படி கீழ்ப்படியலைங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? கரெக்டுங்களா? அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சாத்தானை வச்சது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சது நல்லதுக்கா கெட்டதுக்கா? ஒருவேளை அந்த தோட்டத்தின் கனி வைக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி இப்படி ஒரு பிரசங்கம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஏதாவது அவசியம் இருக்கா? எல்லாருமே நம்ம நல்லவங்களாகவே இருந்திருப்போம். யாருக்கும் இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க நல்லவரே அப்படின்னு தான் போகணும் நம்ம. கரெக்டுங்களா? அப்படி தான் வாழ்க்கை இருந்திருக்கும். போர் அடிச்சிருக்கும். யாரை பார்த்தாலும் நல்லவங்களாகவே இருக்கும். யார் பார்த்தாலும் அன்பு காட்டுறதுக்கு எல்லோரும் ஈஸியாக காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பூமியில் இருந்திருக்கோம். அப்படி இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. மனுஷன் நல்லது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கெட்டது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த தோட்டத்தின் மத்தியில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேவன் வச்சார். ஆதாம் சாப்பிடுவார்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சே தான் வச்சது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. பாருங்கள், முதல் உலகம் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளில் வானத்திலேருந்து தூதர்கள் வராங்க. இந்த பூமியில் பெண்கள் அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சாதாரண ஒரு மனிதர்கள் மாதிரி பெண்களை தெரிந்து கொள்கிறாங்க மனைவியாக.
அவங்களுக்கு பிள்ளைகள் பிறகுது ராட்சதர்கள் வந்து உருவாயிட்டாங்க. சரி, இப்போ பாருங்கள், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சது நல்லது, சாத்தான பாதுகாப்புக்கு வச்சது நல்லது அப்படின்னு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படின்னா வானத்திலிருந்து தூதர்கள் வர்றதும் போகிறதும் இருந்தாங்க, இந்த மாதிரி பாவங்கள்லாம் செஞ்சாங்க இல்லையா? இதெல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்குமா? கட்டுப்பாட்டுக்குள்ளே நடந்திருக்குங்களா? தேவனுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்குமா? கட்டுப்பாட்டுக்குள்ள. தேவனுக்கு கட்டுப்பாட்டை மீறி எதுவும் நடக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விக்கிரகத்தை வணங்குறவங்களே சொல்கிறாங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. கரெக்டுங்களா? நம்முடைய கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் ஏதாவது நடக்குமா? நடக்காது. அப்படின்னா இந்த தேவ தூதர்களை நம்ம அனுப்பிச்சோன்னா இவங்கெல்லாம் பூமியில் இருக்கிற பெண்களோட சேருவாங்க, ராட்சதர்கள் வருவாங்க, அதனால ஜலப்பிரளயத்தில் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிருந்தே தான் தேவன் என்ன பண்ணுறாருனா தூதர்களை அனுப்பினார். இந்த பூமி முழுவதும் ராட்சதர்களால் நிறைந்திருந்தது ஒரு குறிப்பிட்ட காலம். இது தேவனுடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. தேவனுடைய சித்தம் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன கொஸ்டின்னா, எதுக்காக தேவன் தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார்? காரணம் இல்லாமல் தேவன் அனுப்ப மாட்டார் இல்லையா? தேவன் எது செஞ்சாலும் நல்லது இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். எதுக்காக இப்போ தூதர்களை அனுப்பிச்சார்? நீங்கள் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சா சொல்லலாம். சொல்லுங்கள். எப்படிங்க சார்? அப்படி பைபிளில் வசனம் ஏதாவது இருக்குங்களா? தேவன் தான் எப்படி வேணாலும் சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? எப்படி வேணாலும் சொல்லிக் கொடுப்பார். தரிசனங்கள் மூலமாக நம்ம பின்னாடி 2ஆம் உலகத்திலலாம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ மனுஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தேவன் தூதர்கள் அனுப்பலை. தூதர்கள் என்ன தெரியுங்களா கேட்குறாங்க? இந்த உலகம் சீர்கெட்டு போயிட்டுருக்கு, எல்லாரும் பாவிகளாயிட்டாங்க, நாங்கள் போய் அவங்கள திருத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் போய் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி நல்ல மனநிலைமையில தான் வந்தாங்க. ஆனால் வந்தவங்கள சாத்தான் என்ன தெரியுங்களா பண்ணிட்டான்? ஓகே, நான் ஒரு பொய் சொன்னேன். என்ன சொன்னேன்? சாப்பிடுகிற நாளிலே சாவதில்லைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே மனுஷங்க சாகுறாங்க. இவங்களாம் சாகக்கூடாதுன்னா தேவ தூதர்களுக்கும் மனுஷ குமார்த்திகளுக்கும் குழந்தை பிறந்தா சாகாது அப்படின்னு நினச்சி சாத்தான் ஒரு பிளான் போட்டு தான் இந்த தூதர்களை எல்லாம் தன்னுடைய வசப்படுத்தி அவர்களெல்லாம் பெண்களோட சேர வச்சு ராட்சதர்களை உருவாக்க வச்சுட்டான். ஆனால் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவன் அனுமதிச்சார். ஏன் தெரியுங்களா அனுமதிச்சார்? ஏன்னா வானத்திலிருந்து வந்த தூதர்கள் அவங்க மட்டும் தூதர்கள் இல்லை, இன்னும் வானத்தில் கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்கள் பாவம் செய்ய முடியும், அவர்கள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத மற்ற தூதர்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? மற்ற தூதர்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? பிரதர் ஜெபம் பண்ணும்போது கூட பண்ணார் இல்லையா? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அப்போது தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பள்ளிக்கூடம் தான் இந்த உலகம். அப்படின்னா தூதர்களுக்கும் இதுதான் பள்ளிக்கூடம். மனிதர்களுக்கு மட்டும் பள்ளிக்கூடம் இல்லை, தூதர்களுக்கும் இந்த பூமி வந்து பள்ளிக்கூடம் தான். அப்படின்னா வானத்தில் இருக்கிற கோடான கோடி தேவ தூதர்கள் எதிர்காலத்தில் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. சாத்தானுடைய சொல் பேச்சு கேட்டு விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் என்ன தெரியுங்களா பண்ணார்? தாங்களாக விரும்பி கொஞ்சம் தூதர்கள் போய் நாங்கள் போய் சரி பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சரி போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனால் அவங்களும் பாவம் செய்யும்போது வானத்தில் இருக்கிற தூதர்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க. மனிதர்கள் பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர், ஆனால் தேவ தூதர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற கேரக்டர். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த பூமியை. இந்த தேவ தூதர்கள் எல்லாம் மனுஷகுமார்த்திகளோட சேர்ந்து பிள்ளைகள் பிறந்து இந்த மாதிரி ராட்சதர்கள் இந்த பூமியில் பிறக்கிறது எல்லாம் வானத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த தூதர்கள். அப்போ அவங்களுக்கு நிறைய கேள்வி வந்துருச்சு, என்னது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆண்டவர் ஏன் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாருன்னு. ஒரு குறிப்பிட்ட காலம் 1656 வருஷங்கள் முடிஞ்சு ஒரு மகா பெரிய ஜலப்பிரளயம், அந்த ஜலப்பிரளயத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்போ வானத்தில் இருக்கிற தூதர்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நாமளும் தேவனுக்கு விரோதமாக செஞ்சால் நம்மளையும் தேவனால் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த பயம் ஏற்படணுங்கிறதுக்காகவே தேவன் கொஞ்சம் தூதர்களை பாவம் செய்ய அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்தது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? இந்த தூதர்களையும் தேவன் மனப்பூர்வமாக தண்டிக்கிறவர் இல்லை. இது வேற ஒரு பாடத்தில் பார்க்கலாம். இந்த தூதர்களும் மன்னிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தேவன் கொடுத்தார். சரி, இப்போ என்ன கேள்வினா, சரி இவங்களுக்கு தேவ தூதர்களுக்கும் மனுஷகுமார்த்திகளுக்கும் பிறந்தவங்க தானே ராட்சதர்கள். இந்த ராட்சதர்கள் உயிர் தெழுந்து வருவாங்களா மாட்டாங்களா? ராட்சதர்கள் உயிர் தெழுந்து வருவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுச்சு? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா அந்த ராட்சதர்கள் உயிர் தெழுந்து வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். வருவாங்களா? எப்படி சொல்கிறீங்க வருவாங்கன்னு? பைபிளில் வசனம் இருக்கா அதுக்கு?
பைபிளில் வசனம் இருக்குது பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். அவர்களை விசாரித்து அவர்கள் பேர் முதலாய் தேவன் வந்து அழிச்சிட்டார். அப்படின்னா ராட்சதர்களுக்கு என்ன இல்லைங்க? உயிர் தெழுதல் இல்லை. அப்படின்னா ஆதாமுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்ங்கிறது அங்கே பொய்யாயிருமா ஆகாதுங்களா? ஆகுமா ஆகாதா? பொய்யாயிரும். கரெக்டுங்களா? அது எப்படி பொய்யாகும்? ஏன்னா ஆதாமுடைய பிள்ளைகளா ராட்சதர்கள்? தேவ தூதர்களுடைய பிள்ளைகள் ராட்சதர்கள். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களுக்கு உயிர் கொடுத்தாரா, ஆதாமுக்கு உயிர் கொடுத்தாருங்களா? அப்போ ஆதாமுடைய பிள்ளைகள் மட்டும்தான் உயிர் தெழுந்து வர முடியுமே தவிர ராட்சதர்களுடைய பிள்ளைகள் எப்படி உயிர் தெழுந்து தேவ தூதர்களுடைய பிள்ளைகள் எப்படி உயிர் தெழுந்து வர முடியும்? ஏன்னா தேவ தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைங்க? ஜீவன் கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? புரியலீங்களா? ஆதாமுக்கு தான் கொடுத்தார். ஒரு குழந்தை அந்த பூமியில் உருவாகணும்னா தகப்பனுடைய உயிரணு இருந்தால் தானே ஒரு குழந்தை உருவாகும். கரெக்டுங்களா? அப்போ தகப்பனுடைய உயிரணு அப்படின்னு சொன்னால் தேவ தூதர்கள் வந்து வானத்திலிருந்து வந்தவங்க, அவர்களுடைய உயிரணு மூலமாக வந்திருக்கிற அந்த குழந்தைகள் எப்படி ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? அது தேவ தூதர்களுடைய பிள்ளைகள். கரெக்டுங்களா? ராட்சதர்கள். அப்போ அவங்களுக்கு உயிர் தெழுதல் இல்லை, அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கல. அப்போ தேவன் பாருங்கள் எவ்வளவு ஞானமாக செஞ்சுட்டு வர. புரியுதுங்களா? அப்படின்னா முதலாம் உலகத்தில் தேவ தூதர்கள் இந்த பூமியில் போய் பாவம் செய்யறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். கொடுத்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கு தான். அப்படியே சவுண்டு குறையுது. சிக்கன் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சிக்கன் வேலை செய்யுதுங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு இன்னும் நம்ம உள்ளேயே போகல. இனி உள்ளே போக போக தான் ரொம்ப கிராண்டான சில விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த ராட்சதர்களுக்கு உயிர் தெழுதல் இல்லை. இந்த ராட்சதர்கள் எல்லாரையும் தேவன் ஏற்கனவே அழிச்சிட்டாரு. அதனால தான் இவங்களை பற்றி பைபிளில் நிறைய வசனங்கள் இல்லை. 2 வசனத்தில் முடிச்சிட்டார். இவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த கெட்டுப்போன தூதர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த தூதர்கள் அவங்க வானத்திலேருந்து வந்த தூதர்கள் இந்த பெண்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான காரியம் செஞ்சு இந்த ராட்சதர்களை தேவன் ஜலப்பிரளயத்தில் அழிச்சிட்டார். ஆனால் தேவ தூதர்கள் என்னன்னாங்க, ஏற்கனவே வசனத்தில் வாச்சொல்லிய பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி இந்த வான மண்டலத்தில் கட்டி வச்சிருக்கிறார். இந்த அசுத்தாவிகள் தான் இன்னைக்கு செத்தவங்க மாதிரி வந்து பேசுறது, பில்லி சூனியம் பண்ணுறது, வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி உலகம் முழுவதும் பாவங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா இந்த அசுத்த ஆவிகள். இந்த அசுத்தாவிகள், இந்த ஆவிகளையும் தேவன் என்ன பண்ணிட்டார்னா இதே வான மண்டலத்தில் தான் கட்டி வச்சிருக்கிறார். எதுக்கு கட்டி வச்சார்? ஏன் கட்டி வச்சார்? நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக நம்ம படிச்சோம் இல்லைங்களா? நியாய தீர்ப்புனா இவங்க பாவம் செஞ்சுட்டாங்களா இல்லையா? பாவம் செஞ்சுட்டாங்க. என்ன இவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறது? நீ தப்பு செஞ்சுட்ட, நீ எல்லாரும் அழிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. ஏன் அவர் அப்படி செய்யாமல் பாருங்கள், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகாரர்கள் சங்கிலினாலே கட்டி இந்த வான மண்டலத்தை டாட்டரஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். நரகம்னு தமிழ் பைபிளில் இருக்கும். நரகம்ல வான மண்டலத்தில் தேவன் கட்டி வச்சிருக்கிறார். ஏன் இங்கே கட்டி வைக்கணும்? அவங்கள கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் கட்டி வைக்க வேண்டியதானே, வியாழன் கிரகத்தில் கொண்டு போய் கட்டி வைக்க வேண்டியது. ஏன் ஆண்டவரே இந்த பூமிக்கு மேலேயே கட்டி வச்சிங்க? அதனால தான் வந்து பாருங்கள் செத்தவங்க மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கு தான். என்ன காரணங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலாக வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. தேவன் சொன்னார் இல்லைங்களா, இந்த தூதர்களும் ஒரு கீழ்ப்படிதலாக கற்றுக்கணும். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் மன்னிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி இந்த தூதர்களையும் மன்னிக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே வராங்களான்னு சொல்லி தான் பார்க்கறதுக்காக தான் இந்த வானமண்டலத்தில் கட்டி வச்சிருக்கிறார். இதை பின்னாடி வரக்கூடிய இதில் நம்ம பார்க்குறேன். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். வாசிச்சுட்டு இப்போ நம்முடைய தேவனுடைய மனநலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கி. சாத்தான்னு ஒருத்தன் இல்லைன்னா இந்த உலகத்தில் பாவம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்படின்னா பாவம்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சாத்தான் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியுமா? முடியாதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியலீங்களா? சாத்தான் ஒருத்தன் இல்லவே இல்லை, தேவன் படைக்கவே இல்லை. பாவம்னு ஒன்று இந்த பூமிக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி தான் இருந்திருப்பாங்க? எல்லாருமே நல்லவங்களாகவும் நீதிமான்களாகவும் தான் இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ பாவம்ன்ற என்னன்னே தெரிஞ்சுக்காத ஒரு அறிவில் தானே இன்றைக்கி இருக்கிற எல்லா மனுக்களும் இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தம் பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா சாத்தானை படைச்சி தான் ஆகணும். சாத்தானை படைச்சது நல்லதுக்கா கெட்டதுக்கா?
நல்லதுக்கு. சாத்தான் ஒருத்தனை படைக்கலைன்னா நம்ம நல்லது என்ன கெட்டது என்ன நம்மளுக்கு தெரியாத நிலைமையிலேயே நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். அப்போ தேவன் படைச்சது ஒரு காரணம் இருக்குது. அதான் அந்த வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டாவது வசனம் யோபு 9:24 வசனம். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? யார் செய்கிறாங்க? தேவன் தான் செய்கிறாராம். என்ன பண்ணியிருக்கிறாராம்? இந்த உலகத்தை துன்மார்க்கர் கையில் கொடுத்துட்டாராம், நல்லவங்க கையில் கொடுக்கலையாம். துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளுடைய முகத்தை எல்லாம் அவரே மூடிட்டாராம். கரெக்டுங்களா? நியாயாதிபதிகளுடைய முகத்தை அவரே மூடி இது அவர் தான் செய்கிறாரு. இவர் செய்யலைன்னா வேறு யார் செய்வா? வேறு யாராச்சும் செய்ய முடியுமா? முடியாது. இப்போ யோபு அந்த வார்த்தையை அதை தான் யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? இந்தியாவில் மோடி தான் ஆட்சி செய்யணுன்றது தேவனுடைய சித்தம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் ஆட்சி செய்யணுங்கிறது தேவனுடைய சித்தம். வடகொரியாவில் அவங்க தான் ஆட்சி செய்யணுங்கிறது தேவனுடைய சித்தம். அமெரிக்காவில் யார் ஆட்சி செய்யணுங்கிறது தேவனுடைய சித்தம். பாருங்கள் வசனம், உலக துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற எல்லா நியாயாதிபதிகளுடைய கண்களையும் அவர் மூடி போடுறாரு. அவர் தான் அதை செய்கிறார். அவர் செய்கிறது இல்லைன்னா வேறு யார் செய்கிறாங்க? இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் ஆண்டவரே அப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லவங்க கையில் கொடுக்காம ஏன் கெட்டவங்க கையில் கொடுத்தீங்க? துன்மார்க்கர் கையில் ஏன் கொடுத்தீங்க? அதனால தான் இங்கே வந்து மதமாற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோபியில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டாங்க RSS பிஜேபியில் சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டாங்க. பிரதர்களுக்கு உள்ளேயே வந்து சபை நடத்த விடாத அளவுக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு. அப்போ பாருங்கள், அவங்களெல்லாம் இல்லைன்னா அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு தேவனால் முடியாதா? முடியும். ஆனால் தேவனே அனுமதியும் கொடுக்குறாரு போங்கன்னு. ஒருவேளை அங்கே அனுமதி கொடுக்காம இருந்திருந்தாருன்னா பெருந்துறைக்கு சப்ஜெக்ட் வந்திருக்காதுங்க. பெருந்துறைக்கு சப்ஜெக்ட் வரணும்னா அங்கே பெரிய பிரச்சனையாகி ஹாலையே மூடியாச்சு. மூடி கடைசியில் பெருந்துறையில் வந்து நம்ம ஃபாலோ கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், தேவன் வந்து என்ன செய்கிறாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அவர் எதாவது அனுமதிச்சார்னா அதில் நன்மை இருக்கும். பாருங்கள், அந்த வசனம் சொல்கிறார், அதாவது உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளுடைய கண்களை எல்லாம் மூடி போகிறாரு. சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ இங்கே ஆட்சி செய்கிறவங்க நல்ல கவர்மெண்ட் இந்த பூமியிலேயே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போகிறார் அல்லது வருகிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏதாவது இருக்குமா? அவருடைய ராஜ்யத்தினுடைய தேவை இந்த பூமியில் ஏதாவது இருக்குமா? இருக்காது. கரெக்டுங்களா? நான் சொல்ல வரது புரியுதுங்களா? ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனே ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து எதுக்கு 2ஆம் வருகையில் வரணும்? அவர் வந்து எதுக்கு இங்கே பூமியில் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும்? அப்போது அவர் வந்து இந்த பூமியில் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும்னா இங்கே துன்மார்க்கர் தான் ஆளுகை செய்யணுங்கிறது தேவனுடைய சித்தம் இல்லையா? சித்தம் இல்லைங்களா? தூக்கம் வருதுங்களா? ஸோ அதை பாருங்கள், உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளுடைய முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறாங்க? 3வது வசனத்தை வாசிங்க. பாருங்கள், வாசிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார், அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். பாருங்க, யோபு சொல்றார், அவர் ஜாதிகளை பெருகவும் பண்றாரா அழியவும் பண்றாரா. திடீர்னு ஒரு கொள்ளை நோய், திடீர்னு ஒரு கொரோனா வைரஸ் அவுத்து விட்டா கொத்தா செத்துருவாங்கன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். திடீர்னு ஜாதிகளை பெருகவும் பண்ணுவார், திடீர்னு அழியவும் பண்ணுவார். அவர் ஜாதிகளை பரவவும் பண்ணுவார், குறுகவும் பண்ணுவார். இது ரெண்டும் பண்ண முடியும். பண்ணுறாங்களா? இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து பாருங்கள், எல்லோரும் வேலைக்காக இங்கே தான் ஓடியான்ட்ருக்காங்க. அங்கெல்லாம் காலி, நிறைய கிராமங்கள் காலியாக இருக்குது. அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. பாருங்கள், ஒரு ஊரில் ஜாதிகளை ரொம்ப அதிகமாக பெருகவும் பண்ணுறாரு, அதே மாதிரி ஒரு இடத்த குறுகவும் பண்ணுறார். இது யார் செய்கிறதுனா தேவனே செய்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்திட்டாருங்களா? ஏற்படுத்தலையா? ஏற்படுத்திட்டார். இப்போ அவருடைய ராஜ்யம் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்படி ராஜ்யம்தான் நடக்குதுன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 1874ஆம் வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பூமியில் அநேக பூமி அதிர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக நடக்குது. அதுக்கு முன்னாடி கூட நடந்துச்சு, எங்கேயாச்சும் நடக்கும், எப்போவாச்சும் நடக்கும். 200 வருஷங்களுக்கு ஒரு முறை, 300 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆனால் 1874க்கு பின்னாடி பாருங்கள், நாம் பேசிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் பூமியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூமி அதிர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் ஏன் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் வருது? ஏன் இந்த மாதிரியான மரணங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், மரண ஓலங்கள். இந்த பூமி அதிர்ச்சி வந்ததுனால பாருங்கள், சுனாமி எல்லாம் வந்துச்சு இல்லையா? இதில் எத்தனை கோடி மக்கள் செத்து போயிட்டாங்க, எத்தனை கோடி மக்கள் இதில் செத்து போனாங்க.
ஸோ அப்போ பாருங்கள், தேவன் இப்போ தான் வசனம் வாச்சோல்லையா, திடீர்னு தேவன் பரவவும் செய்வார், குறுகவும் செய்வார். திடீர்னு ஜனங்களை பெருகவும் செய்வார், அழியவும் செய்வார். திடீர்னு பாருங்கள், ஒரு சுனாமி வந்துச்சு. தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த சுனாமி வந்திருக்குமா? வர வாய்ப்பில்லை. தேவன் அனுமதிக்கிறாருன்னா நன்மைக்கு இருக்குமா, தீமைக்கு இருக்குங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தில் அவர் ஏதாவது இந்த பூமியில் அனுமதிச்சா நன்மையாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா சுனாமி அனுமதிச்சது நல்லதுக்கா? பூமி அது அதிர்ச்சி ஏற்படுச்சு, அது நல்லதுக்கா? அது மாத்திரம் இல்லை, திடீர்னு பாருங்கள், ஒரு சில இடங்களில் வந்து பயங்கரமான பஞ்சம், தண்ணியே இல்லை, மழையே வர்றதில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் பெரிய வெள்ளப்பெருக்கு, பெரிய வெள்ளப்பெருக்கு. அங்கே மக்கள் வாழ முடியாதபடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. திடீர்னு பாருங்கள், பூமியில் அதிகமாக சூறாவளிகள். இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு இதெல்லாம் வராது. ஆனால் இப்போ தான் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பெரிய எரிமலைகள் வெடிக்குது. இதுவும் இப்போ தான். முன்னாடி எல்லாம் ரொம்ப ரேர், எங்கேயாச்சும் ஒன்று தான் நடக்கும். அதனால் நிறைய கிராமங்கள், நிறைய நகரங்கள் அழிஞ்சு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஊரையே அழிச்சிடும் சூறாவளி காற்றுகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசோனா மாகாணங்கள். உலகம் வந்து ஒரு பகுதியில் மட்டும் இது அதிகமாக நடக்குது, நம்ம பகுதியில் இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. அப்படின்னா அந்த பூமியில் என்ன நடந்துட்டுருக்கு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார்னு சொன்னால் இதெல்லாம் குறையத்தானே வேணும். ஏன் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? அதிகமாயிட்டே வருது இல்லைங்களா? அப்போ தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிகிட்டு இருக்காரு? வசனம் பார்க்கலாங்களா? பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த வசனம். வாசிக்கலாம். 104ஆம் சங்கீதம் 30வது வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்களா? அந்த பூமியின் ரூபத்தை புதிதாக்கி கொண்டுட்டு இருக்கிறாருங்களா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்காரு? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியை சரி பண்ணிட்டு இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சீக்கிரத்தில் கண்ணுக்கு தெரிகிற தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் வந்துருச்சுன்னா, எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் அவங்கெல்லாம் தேவன்கிட்ட வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆண்டவரே, ஒரு காலத்தில் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதனால் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரியான பூமி அதிர்ச்சிகள், சுனாமி இந்த மாதிரிலாம் அனுமதிச்சிங்க. அதெல்லாம் நல்லதுக்குன்னு எங்களுக்கு இப்போ நல்லா புரியுது. ஆனால் இப்போ நாங்கள் தான் கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோமே, நாங்கள் தான் யாரும் பாவமே செய்கிறது இல்லையே, நாங்கள் தான் உண்மையான கடவுளை தானே தொழுது கொள்கிறோம், நாங்கள் எல்லாருமே உங்கள் பின்னாடி வந்துட்டு தானே இருக்கோம், எதுக்காக வந்துச்சுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் கேட்பாங்க இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இந்த பூமியில் பூமி அதிர்ச்சி நடக்கக்கூடாது. தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இந்த பூமியில் அதாவது எரிமலைகள் வெடிக்கக்கூடாது, சுனாமி வரக்கூடாது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை சரி பண்ணணும். வசனம் சொல்லுது பாருங்க, நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவர்? இந்த பூமியினுடைய ரூபத்தையே புதிதாக மாற்றிட்டு இருக்கார். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எதிர்காலத்தில் உயிர்த்தெழுந்து வரப்போகிற ஜனங்கள் மறுபடியும் சாகக்கூடாதுன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். மறுபடியும் புயல் வரக்கூடாது, புயல்னால மரணங்கள் வரக்கூடாது, வெள்ளப்பெருக்கு வரக்கூடாது, வெள்ளப்பெருக்குனால மரணங்கள் வரக்கூடாது, சுனாமி வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. நான் இந்த பூமியை சரி பண்ணணும் இல்லையா? அதனால் ஆண்டவர் வந்து இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் செவ்வாய் கிரகத்தில் வச்சுட்டு இருப்பான அந்த பூமியை சரி பண்ணிட்டு வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் ஆரம்ப கட்டத்தில் பாவம் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே இந்த உலகத்தை அவர் சரி செஞ்சிடணும். அதனால நிறைய மரணங்கள் வரும், நிறைய ஜனங்கள் சாவாங்க. ஆனால் பாவம் நிறைஞ்சிருக்கிற உலகமாக இருக்கிறதுனால மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவங்க வந்துடலாம். ஆனால் உயிர்த்தெழுந்து வரப்போகிற ஜனங்க சாகக்கூடாது. கரெக்டுங்களா? உயிர்த்தெழுந்து வரப்போகிற ஜனங்கள் சாகக்கூடாதுன்னா இந்த பூமியினுடைய ரூபத்தை மாற்றணும். இப்போ சுனாமி வர்றதும் பூமி அதிர்ச்சி வர்றதும் நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கு. ஏன்னா இந்த பூமியின் ரூபத்தை அவர் மாற்றிக்கிட்டு இருக்கார். தேவன் படைக்கும் போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமி மாதிரி இல்லை, தெரியுங்களா? இந்த மாதிரி இல்லை. அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம முதல் உலகம் பாடத்தில் எடுத்திருப்போம். இந்த மாதிரி பாருங்கள், வாட்டர் கெனோஃபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அதாவது நம்ம பூமியை சுற்றி மேலேயும் தண்ணீர் அடுக்குகள் இருந்தது, பூமியிலையும் தண்ணீர் இருந்தது, பூமிக்கு கீழேயும் தண்ணீர் இருந்தது. ஸோ வானத்தில் இருந்த அந்த மதகுகள் நம்ம நோவா காலத்தில் அதெல்லாம் உடைஞ்சு தான் இந்த பூமி மேலே மிகப்பெரிய ஜலப்பிரளயமே வந்தது. அதனால தான் நிறைய கடல்கள் உருவாச்சு. 75% கடல்களும் 25% நிலமும் அதுக்கப்புறம் உருவாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? காலையில் வரும்போது எப்படி இருந்துச்சு? ஹாலு சில்லுன்னு இருந்துச்சு, பார்த்தீங்களா? இப்படி தாங்க உலகமே இருந்துச்சு. உலகமே அப்படி தான் இருந்துச்சு. என்னைக்கு ஜலப்பிரளயம் வந்ததோ அதுக்கப்புறம் தான் உலகத்தில் வந்து அந்த கால சூழ்நிலைகள், சீதோஷ்ண நிலையெல்லாம் மாறிச்சு.
அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணீர்னால் வரக்கூடிய வியாதிகள், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். முன்னாடியெல்லாம் பாருங்களேன் 900 வருஷம் 950 வருஷங்கள் உயிரோடு வாழ்ந்தாங்க. ஆனால் ஜலப்பிரளயம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் 250லேருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சு இன்றைக்கி பலத்தின் மிகுதியால் 60-70 மாறி இன்றைக்கி 35 வயசு தான் ஆக்சுவலாக ஆவரேஜ். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம ஃபுட், அதாவது சாப்பிட்ற கலாச்சாரம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி தேவன் படைச்ச மாதிரி இல்லை. இந்த பூமி முன்னாடி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதனால தான் ஆதாம் 930 வருஷங்கள் வாழ்ந்தார். பைபிள் அதிகமாக வாழ்ந்தவர் மெத்துசலா 969 வருடங்கள் அவர் வாழ்ந்தார் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது பாருங்கள். ஆதாம் வாழ்ந்தது 930, பேலன்ஸ் விட்டுட்டு போனது எவ்வளோங்க? 70 வருஷத்தை விட்டுட்டு போயிட்டாரா? 70 வருஷம் வாழாமையே அவர் போயிட்டார். அவர் விட்டுட்டு போன 70 வருஷம் தான் ஆக்சுவலாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஒரிஜினல் வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கொடுக்க போகிற வாழ்க்கை தாங்க ஒரிஜினல் வாழ்க்கை. அங்கே மனுஷன் பாவம் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் இந்த பூமியும் அவர் ரூபத்தை மாற்றணும், இந்த பூமியிலிருந்து பாவத்தை எல்லாத்தையும் எடுக்கணும். அந்த வேலையை தான் ஆண்டவர் செஞ்சிட்ருக்கார். அதனால தான் இந்த பூமியில் அங்கங்கே அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பூமியுடைய அந்த மண், அதோடைய சீதோஷ்ண நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரத்தில் இதெல்லாம் தேவன் மாற்றி முடிச்சிருவார். அது மாத்திரம் இல்லை, 3ஆம் உலகப்போர் வரப்போகுது இல்லையா? உலகம் முழுவதும் பாருங்கள் போட்டி போட்டுக்கிட்டு அணு ஆயுதங்களை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுங்களா தயார் பண்ணுறாங்க? எதுக்கு தயார் பண்ணுறாங்க சொல்லுங்களேன்? இன்றைக்கி அணு ஆயுதங்கள் தயார் பண்ணுறாங்க இல்லையா? எதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க? போட்டி போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. நீ 10 குண்டு வச்சுருந்தா நான் 100 குண்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல் கிட்ட 600 குண்டுகள் இருக்குங்க, 600 குண்டுகள் இருக்குது. நம்ம இந்தியாவில் 90 குண்டுகள் வச்சுருக்காங்க, அணு குண்டுகள் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் குண்டுகள் இருக்குது, அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60-70 குண்டுகள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லா நாடுகளும் யுரேனியம் இதெல்லாம் எடுத்து அணுகுண்டுகளை எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் உலகத்துக்கு அழிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறாங்க. ஆனால் தேவன் அவருடைய ராஜ்யத்தில் அதை அப்படியே நன்மையாக மாற்ற போகிறார். ஆக்சுவலாக என்ன தெரியுமா நடக்கும்? 3ஆம் உலகப் போரில் இந்த அணுகுண்டுகள் எல்லாம் வெடிக்க போகுது. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், பூமியில் அதாவது 3 பங்கு மக்கள் செத்து போயிடுவாங்க. பூமி முழுவதும் செத்துருவாங்க, 3 பங்கு மக்கள் செத்துருவாங்களாம். வெறும் 20% மக்கள் தான் இந்த பூமியில் உயிரோடு வாழ போகிறாங்க. அந்த 20% அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகமே அழியணும்னா அப்நார்மலாக இந்த பூமியில் ஒன்று நடக்கணும். என்ன நடக்க போகுதுன்னா, அணுகுண்டுகள் பயன்படுத்த போகிறாங்க. அணுகுண்டுகள் பயன்படுத்துறது மனுஷன் தீமைக்காக செஞ்சு வச்சுருக்கான் இல்லையா? தேவன் அதை அப்படியே நன்மையாக மாற்றிடுவார். அணுக்கள் பற்றி படிச்சிருக்கோமா? நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருக்கோமா? அணு வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அழிக்கிறதுக்காக மனுஷன் அணுகுண்டுகளை தயார் பண்ணியிருக்கான். ஆண்டவர் அதை ஆக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறார். இந்த பூமியில் அணுகுண்டு வெடித்த உடனேயே இந்த பூமி முழுவதும் அப்நார்மலான ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. பயங்கரமான ஒரு ஹீட் ஒன்று இந்த பூமி முழுவதும் வரும். அந்த ஹீட்னால் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 25%, ஒரு 50% தண்ணீர் அத்தனையும் வேப்பராகி மறுபடியும் வானத்தில் போய் வாட்டர் கெனோஃபிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்க போகுது. அதுக்காக தான் 3ஆம் உலகப் போரையே தேவன் வச்சிருக்கிறார். பூமியில் அதில் மனுஷன் சாவான மாட்டானா? சாவாங்க. பயங்கரமான அழிவுகள், மரணங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த பூமியினுடைய ரூபத்தை மாற்றிடுவார். உயிர் தெழுந்து வந்து நித்திய காலமாக நீ ஜீவனோட வாழுன்னு சொல்லி தேவன் சொல்லிடுவார். பாருங்கள், ஒரு தீமை நடக்குது, அந்த தீமையை நன்மைக்காக பயன்படுத்த வர மாட்டாரா? அதுக்கு தாங்க தேவன் இதெல்லாம் பண்ண போகிறார். ஸோ அவர் அனுமதிக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லை, இந்த பாருங்கள், இந்த சுனாமி பற்றி ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு. எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, சமுத்திரத்தை பற்றி பேசுகிறாருங்க, கடல்கள் பற்றி பேசுகிறார். அதுக்கு என்ன தேவன் செஞ்சுருக்கிறாருங்களா? அதற்கு எல்லைகளை குறிச்சிருக்க, அதுக்கு கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் வா, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கடலை பார்த்து சொல்கிறார், வந்துச்சா வரலையா? அப்போ தேவன் சொன்னார், நான் அதுக்கெல்லாம் எல்லை போட்டு வச்சுருக்கிறேன்னு. அதை மீறி அது உள்ளே வந்துருமா? தேவன் சொன்னாதான் வெளியே வரும். அப்போ சுனாமி வந்தது தேவனுடைய சித்தமா இல்லையா? சித்தம். இது எதுக்கு நிழலாக தேவன் சொல்கிறார் தெரியுங்களா? எப்படி ஒட்டுமொத்த சமுத்திரமும் பொங்கி அது வெட்டாந்தரைக்கு வந்ததோ, அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி இந்த பூமியில் வெடிக்க போகுது தேவனுடைய ராஜ்யத்தில். அதுக்கு உதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே கண்ணு முன்னாடி சுனாமியை தேவன் காட்டுறார். இந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும். அந்த மக்கள் புரட்சியில் தான் மனுஷன், நாம் நம்புகிற கவர்மெண்ட் நம்மளை கைவிட்டுரும், நாம் நம்புகிற கடவுள் நம்மளை கைவிட்டுரும், நம்முடைய படிப்பு உபயோகமே இல்லை, நம்முடைய அறிவு ஞானம், நம்முடைய கண்டுபிடிப்பு, நம்முடைய சயின்ஸு, நம்முடைய டெக்னாலஜி அத்தனையுமே வேஸ்ட்டு,
தேவன் மட்டும்தான் பெஸ்ட்டு, தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கணுங்கிற அந்த அறிவு அவனுக்கு வரணும் இல்லையா? அதுக்காக தான் தேவன் இந்த பூமியில் ஒரு மக்கள் புரட்சியவே வச்சுருக்கார். அது எப்படி அந்த மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் நம்ம கண்ணு முன்னாடி 2004ஆம் வருஷம் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட அந்த ஒரு இந்தோனேஷியாவில் வந்த அந்த சுனாமி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு. இனிமேல் இப்படி தான் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே மனுஷனுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கறதுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தேவன் இவைகளெல்லாம் படைச்சிருக்கார். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது கெட்டது சொல்லித்தரணுமா? அழகாக எங்களுக்கு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுத்து எங்களுக்கு புரிய வச்சா நாங்கள் கற்றுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்களா வரலைங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அப்படி ஆண்டவரே இந்த பாருங்க சுனாமியில் இப்படி இதில் உள்ளே போனவங்க மூக்கில் வாயிலெல்லாம் தண்ணி போய் நுரையீரலெல்லாம் மண்ணு போய் அடைச்சி கஷ்டப்பட்டு உயிர் விடுறது எவ்வளோ கஷ்டம். நீங்கள் எல்லாம் நல்லதுக்குன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறீங்களே, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒருவேளை போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாமா? கேட்டால் எழுந்துறீங்களா சொல்லுவார், இதை சொல்லுவார். வாசிங்க யோபு 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அவனோடே வழக்காட சித்தமாயிருந்தால் 1000ல் 1க்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. பார்த்தீங்களா, தேவன் சொல்கிறார். யோபு போய் கேட்டார்ல, எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வந்துச்சு கஷ்டம் வந்துச்சுன்னு போய் கேட்டார். ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நான் வானத்தை படைக்கல் நீ எங்கே இருந்தேன்னு அவர் திருன்னு முடிச்சார் யோபு, இல்லைங்களா? பாருங்க, அவர் 1000 கேள்வி கேட்பார், நம்மளால் ஒன்றுக்கு கூட என்ன பண்ண முடியாதுங்க, பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, தேவன் எது செஞ்சாலும் அது நன்மைக்கு தான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்வாரா? தகப்பன் தன் பிள்ளைகள் அழிஞ்சு போகணுன்னு ஆசைப்படுவாரா? ஆசைப்பட மாட்டாருங்க. அப்படி ஆசைப்படுறதா இருந்திருந்தா அவர் எதுக்கு தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பணும்? தன்னுடைய குமாரனை எதுக்கு இவ்வளோ மோசமான ஒரு மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கணும்? இவ்வளோ மோசமான ஒரு மரணத்துக்குள்ள அவர் ஒப்பு கொடுத்ததுனால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறார். அவர் அனுமதிக்கிற துன்பங்கள் எல்லாத்திலையும் நம்மளும் ஆட்டுவோம், கஷ்டத்தை அனுபவிப்போம், ஆனால் அது நன்மைக்காக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அடிமையாக இருந்து பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒருவேளை தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க? நம்மளை கூப்பிட்ற கடவுள் எப்படிப்பட்டவர்னே தெரிஞ்சிருக்காது. அவர் எவ்வளோ வல்லமையுள்ளவர்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரலைன்னா செங்கடல் 2 புழக்க வேண்டிய அவசியமே இல்லை. செங்கடல் 2 பொழந்தோன்னு இந்த ஜனங்கள் அதில் நடந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம எல்லாம் உண்டாக்கின கடவுள், நம்மளை வழி நடத்துகிற கடவுள் எவ்வளோ பெரியவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் செங்கடலுக்குள்ளே நடக்க விட்டார். ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. சாத்தானுடைய இருதயத்தை எல்லாம் கடினப்படுத்தினார். கரெக்டுங்களா? அது மாத்திரம் இல்லை, இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்தில் நீங்கள் பாருங்களேன், அவங்க எகிப்திலிருந்து கிளம்புனாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள்லேயே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வந்துடலாம். 40 நாளில் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளேயே வந்துடலாம். ஆனால் வனாந்தரத்தில் தேவன் 40 வருஷம் சுத்த விட்டார். நல்லதுக்காக இருக்குமா கெட்டதுக்காக இருக்குமா? 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்த விட்டார். நல்லதுக்காக இருக்குமா கெட்டதுக்காக இருக்குமா? இப்போ அந்த ஜனங்களாம் உயிர் தெளிந்து வந்தால் கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் வெறும் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த ஷார்ட்கட் வழியை எங்களை இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தா நாங்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்துருக்க மாட்டோம், எங்களுக்கு கறி வேணும்னு கேட்டிருக்க மாட்டோம், நாங்கள் மோசையை பார்த்து டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த ஜனங்களையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய குரூப்பை சேர்த்துருக்க மாட்டோம், அதேமாரி அந்த காதேஸ் பர்னேயாவில் போய் அந்த வேவு பார்க்குற இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கவே மாட்டோமே, நீங்கள் ஈஸியாக எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாமில்ல அப்படின்னு கேட்டால், எதுக்காக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்த விட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாதுங்க. எகிப்து தேசத்தில் இவங்க எப்படி தெரியுங்களா இருந்தாங்க? அங்கே செங்கல் சுமக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடித்தா அடி வாங்கிக்குவாங்க. இப்படி தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. யுத்தம் பண்ண தெரியாது. ஆனால் இவங்க போய் சேர வேண்டிய தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ராட்சத பிறவிகள் மாதிரி இருக்கிறவங்க. அங்கே 7 விதமான ஜாதிகள் இருந்தாங்கன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க கூட போய் சண்டை போடணும்னு சொன்னால் இவங்களுக்கு சண்டை தெரியணுங்கிறதுக்காக தேவன் என்ன தெரியுங்களா பண்ணார்? வனாந்தரத்தில் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் ஜெயிக்க வச்சார். வனாந்தரத்தில் போய் நீங்கள் சண்டை போடுங்க, யுத்தம்னா என்னன்னு போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் தேவன் வனாந்தரத்தில் அவங்கள தயார்படுத்தி கானான் தேசத்தில் கொண்டுட்டு போகலான்னு நினச்சார். நல்லதுக்காக கெட்டதுக்குங்களா? தேவன் நல்லதுக்கு தான் அனுப்பிச்சார். ஆனால் இவங்க போய் எங்களுக்கு கறி வேணும், இவங்களுடைய சுய இச்சைகளுக்காக தேவனை சோதிச்சு அந்த ஜனங்களை எல்லாம் முறுமுறுத்து இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்க. ஸோ இது தேவன் கிளியராக சொல்லிடுவார், நான் இதுக்கு தான் உங்களை நான் வனாந்தரத்தில் வழி நடத்தினேன், ஆனால் உங்களுக்கு தான் புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாருங்களா மாட்டாருங்களா? சொல்லுவார். அதுதான் நம்ம படிக்கிறோம். சரி, அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் இருக்கு இல்லையா? இஸ்ரேல் ஜனங்க மட்டும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்க
சிலுவையில அடிக்காம இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? தூங்கியிருப்போங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? பாதி பேர் தூங்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு சரியாக கண்ணு தெரியலையா என்னன்னு தெரியல. புரியுது இல்லைங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்க ஒருவேளை சிலுவையில் அடிக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பாவ மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையும் இல்லை, உயிர்த்தெழுதல் பற்றியும் தெரியாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு எந்த ரட்சிப்பின் திட்டமும் வெளியே தெரிஞ்சிருக்காது. கரெக்டுங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? இதெல்லாம் வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தது நல்லதுக்கா, ஐயோயோன்ட்டு அப்படியே ஓடிடுவாங்க. இது மற்றவங்களுக்கெல்லாம் புரியாதுங்க. அதனால தான் ஒரு பிரதர் சொல்லுவார், இதெல்லாம் விளங்குறவங்களுக்கு தாங்க விளங்கும், விளங்காதவங்களுக்கு இது விளங்காது. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்காமல் இருந்த அந்த உலகத்துக்கு ரட்சிப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவ தேவன் சிலுவையில் அடித்தாரா, இஸ்ரேல் ஜனங்க அடித்தாங்களா? தேவன் தான் அடித்தார். வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். எந்த வாக்கியங்கள்? 53 ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது. அவர் இப்படி எல்லாம் மறிக்கணும்னு அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் இந்த ஜனங்க நிறைவேற்றினாங்களாம், இஸ்ரேல் ஜனங்க நிறைவேற்றினாங்களாம். பாருங்க அடுத்த வசனம். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். பிலாத்துவை போய் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிங்க. அடிக்காம இருந்திருந்தால் இந்த உலகத்துக்கு என்ன இல்லைங்க, ரட்சிப்பு இல்லை. பாருங்க அடுத்த வசனம் வாசிக்கலாம். 29வது வசனம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். பாத்தீங்களா? மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இஸ்ரேல் ஜனங்க நிறைவேற்றி முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் அவரை தூக்கி சிலுவையிலிருந்து இறக்கி அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. இஸ்ரேல் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவை அடிக்க வச்சது யாருங்க? அடிக்க வச்சது யார்? தேவன் தான் அடிக்க வச்சார். அடித்தது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? இயேசு கிறிஸ்துவை மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தா இந்த உலகத்துக்கு ரட்சிப்பே கிடையாது. அப்படின்னா பாருங்கள், அப்போ தேவன் அவருடைய பார்வையிலேருந்து சகலமும் நன்மைக்காக இருக்கா இல்லையா? எல்லாமே நன்மைக்கு தான். பாருங்கள், நம்ம பார்த்தா அத்தனையுமே நன்மைக்கு தான். எல்லாத்துலேயும் தீமை இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துலேயும் துன்பம் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, மரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நன்மை தான், முடிவும் நன்மை. ஏன்னா இது தேவனுடைய வழி நடத்துதல். அது அப்படித்தான் இருக்கும், நன்மையாக மட்டும்தான் இருக்கும் அவருடைய முடிவு. அதனால தான் பாருங்கள் வாசிக்கலாம். அது மாத்திரம் அங்கே நன்மை நடக்கலையா, இன்னொரு நன்மை கூட நடந்திருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் போய் அவருடைய சிங்காசனத்தில் போய் உட்காரணும்னா அவருக்கு ஒரு தகுதி வேணுமா வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தகுதி இந்த பூமியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் தான் அவருக்கு கிடச்சிச்சு. பாருங்கள் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பார்த்தீங்களா? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளில் தான் கீழ்ப்படிதலை கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சுங்களா? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பூமி தான் பாதப்படி, இந்த பூமி தான் பள்ளிக்கூடமாக இருந்துச்சு. அப்போது பாருங்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மற்றவர்களுடைய பார்வையில் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் தேவனுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தில் போய் உட்காரணும்னா இந்த பாடுகளெல்லாம் அவர் தாங்கித்தான் ஆகணும். அந்த பாடுகளெல்லாம் அவர் தாங்கினார். இன்றைக்கி பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வேணும், அவரை தேவனே ஏற்பாடு பண்ணுறார். இயேசு கிறிஸ்து கொண்டு போய் அவர் போய் மரணம் அடைஞ்சு கடைசியில் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு போகணும், அதையும் தேவனே ஏற்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம். இந்த வசனம் வாசிங்க. யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அவரே காயமும் படுத்துவார், அவரே காயத்துக்கு மருந்தும் போடுவார். அவரே அடிக்கிறார், அவர் கையே ஆற்றுகிறது. அவர் அடிக்கிறதுலையும் நன்மை இருக்கும், அவர் காயப்படுத்துறதுலையும் நன்மை இருக்கும். அவரை காயப்படுத்தினார்னா கண்டிப்பாக கட்டு போடுவார். அவர் அடிச்சிட்டார்னா கண்டிப்பாக அவருடைய கை என்ன பண்ணுங்க? ஆற்றும். ஏன்னா அவர் தான் தேவன். அதை எப்படி தேவன் பிளான்ல பாருங்க. அடுத்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அதை எப்படி அவர் செய்கிறார் அப்படிங்கிறது பாருங்க. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இல்லையா? 19வது வசனம் வாசிங்க.
6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். இது எதை பற்றி பேசுகிறாருன்னு புரியுதுங்களா? 6 கூட்டல் 1 7. 7ஆவது என்ன சொல்ல வர்றாரு புரியுதுங்களா? 6ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பவர் பாயிண்ட் நீங்கள் தானே பண்ணீங்க. நீங்கள் பவர் பாயிண்ட் பண்ணவங்க வாயை தரக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், 6 இக்கட்டுக்கள் அப்படின்னு சொன்னால் 6000 வருஷம். இந்த உலகம் முழுவதும் 6000 வருஷம் துன்பத்தை அனுபவிக்கணும், அது நல்லதுக்கு. ஆனால் 7ஆவது தேவனுடைய ராஜ்யம் ஒன்று ஸ்டார்ட் ஆக போது, அதுக்குள்ளே தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இதில் பொல்லாப்பு தொடராது, எல்லாத்தையும் தேவன் முடிவு கொண்டு வந்துடுவார். இந்த உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வந்து இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பார். அதுதான் தேவனுடைய திட்டம். இதைத்தான் யோபு புஸ்தகத்தில் அவ்வளோ அழகாக சொல்கிறார். புரியுதுங்களா? அப்படி ஒரு வசனம் வாச்சோலியா, அப்போ நம்மளுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்காது. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, விளக்கம் புரியும். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்களா. தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கே நல்லதையே செய்கிறாருன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை செய்வார். புரியுதுங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. நம்முடைய லைஃப்பில் சில துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, ஏதாவது அவமானங்கள் வருது, நிந்தைகள் வருது அப்படின்னா அவர் அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அவர் அனுமதிச்சார்னா அது நல்லதுக்கு தான், இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்குறாருன்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவர் தேவன், அவர்கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் வரும். நல்லது. ஆனால் அதுக்குள்ளே சில தீமைகளும் இருக்கும். அந்த தீமைகள் நமக்கு தேவைப்பட்டதாக இருக்கும். எதுக்காக தெரியுங்களா இதை அனுமதிக்கிறாருங்களா? பாருங்கள், அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யாருடைய லைஃப்பில் நல்லதே நடக்குங்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு, இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தேவன் 2வது 3வதாக சிலர் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை செலெக்ஷன் பண்ணி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். நன்மைக்கு இல்லைங்களா? நன்மை தான். சரி, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது. அதில் திடீர்னு நம்ம எல்லாம் போய்ட்டு ஃபார்மெட் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாஸையும் அழிச்சிட்டு புதுசாக டேட்டாலாம் நம்மளால் போட முடியாதா? முடியும் தானேங்க. ரொம்ப ஈஸி தானே. நம்ம பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற கருவி அப்படி தான் செய்யலாம். அதே மாதிரி தான் தேவன் திடீர்னு இந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய நைட்டு தூங்க போகிற நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மறதியை வர வச்சு, எல்லாத்தையும் மறக்க வச்சு, எல்லாருடைய இருதயத்திலையும் நல்ல அந்த ஆவின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாத்துக்கும் மனசில் வச்சுட்டு சரி இனிமேல் உலகத்தில் போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கங்கப்பா, செய்ய முடியுமா முடியாதுங்களா? முடியும். ஏன் அவர் அப்படி செய்யலை? இப்படி செய்யலாம் இல்லையா? ஏன் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம தேவன்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள், நம்மளை திட்டுவார். பவுல் திட்டுவார். எப்படி திட்டுறாருன்னு பாருங்களேன். வாசிங்க, ரோமர் 9:20 வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? கேட்கலாமா? அந்த மாதிரிலாம் தேவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லைங்க, உரிமை இல்லை. ஏன்னா அவர் நம்மளை அப்படி வச்சிருக்கிறாருன்னா அது ஒரு நன்மை இருக்கும். கரெக்டுங்களா? அவர் ஒரு நன்மைக்காக தான் அந்த ஒரு காரியத்தை செய்கிறாருங்கிறப்ப நாம் அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, கேள்விகள் கேட்கக்கூடாது. சரி, இப்போ கடைசியாக பாடத்துக்கு ஒரு முக்கியமான கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிதாவாகிய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னா 3 உதாரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு 3 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒரு குயவன், நாமெல்லாம் களிமண் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எடுத்து எப்படி ஒரு பாத்திரமாக வணைகிறாரோ அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவனும் இந்த பூமியில் தன்னுடைய பிள்ளைகளை தயார்படுத்துகிறார். எப்படி தயார்படுத்துவாங்க? ஒரு களிமண்ணை. உலகத்தில் எத்தனையோ மண் இருக்குது, எல்லா மண்ணையும் எடுத்து இது செஞ்சிட முடியுமா? பானை செய்ய முடியாது. மணல் எடுத்து செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படின்னா பானை செய்கிறதுக்கு உகந்த மண் எந்த மண் தான்? களிமண் தான். சாதாரண ஒரு குயவனுக்கு தெரியுது இல்லைங்களா?
பரம குயவன் பிதாவாகிய தேவனுக்கும் தெரியும் இந்த பூமியில் யாரெல்லாம் களிமண் மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள தான் வெட்டி எடுக்கணும்னு சொல்லி தான் பெயர் சபைகளுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கப்பட்டு நம்மளாம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கோம். நம்மளாம் களிமண்ணாக இருக்கிறதுனால தான் தேவன் தொடர்ந்து தண்ணி கொடுக்குறார். காலையிலேருந்து 3 சப்ஜெக்ட் கேட்டுட்ருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கேட்குறோன்னா நம்ம யாருங்க, ஒரு களிமண் தண்ணி ஊற்ற அந்த களிமண் என்ன பண்ணிக்கும், தண்ணியை பூரா உள்வாங்கிக்கும் இல்லையா. அதே தான் தண்ணிங்கிறது தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அப்படி பத்துறது இல்லை பாருங்கள். வாரமாச்சுன்னா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா சத்தியம் கேட்க போகலாம். நான் சும்மா ஓவராக சொல்கிறேனோ, இந்த மாதிரிலாம் தோணுதா பிரதர்? எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் தோணவே இல்லைங்க பிரதர். வலுக்கட்டாயமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை பாருங்கள், வாரமாச்சுன்னா எப்படா போகலான்னு வரோம் இல்லையா. அப்போ யாருக்கு அந்த எண்ணம் வரும் அப்படின்னா, தண்ணி மேலே வாஞ்சியாக இருக்கிற களிமண்ணுக்கு தான் அந்த வாஞ்சை இருக்கும். அந்த களிமண் தான் நாம். உலகத்தில் எத்தனையோ மண் இருக்குது, தண்ணியை அப்சர்வேஷன் பண்ணாது. தண்ணியை அப்சர்வேஷன் பண்ணுற ஒரே மண் களிமண். ஸோ அதனால தான் களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பூஜை போடுவாங்களா, தடவி கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? ஒரு களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து என்னங்க செய்வாங்க? கொண்டுட்டு வந்து ஒரு பாத்திக்குள்ளே கொட்டி காலில் போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. அப்போ இங்கே எதுக்கு தெரியுங்களா வந்திருக்கிறோம்? நம்ம ஒரு சந்தோஷமான நற்செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம். இங்கே வந்ததே மிதிக்கிறதுக்கு தான், தெரியுங்களா? இங்கே வந்ததே மிதிக்கிறதுக்கு தான். ஏன்னா மிதிக்கலைன்னா மண் பானையாக மாற முடியாது. மிதிக்கணும். மிதி வேணுமா வேண்டாமா? வேணும்னா வந்து தான் ஆகணும். வாரமாச்சுன்னா காலை நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றதில்லை. பானை ஆகணும்னு ஆசை இருக்குங்களா இல்லைங்களா? ஆசை இருக்கா? மிதியும் வேணும், தண்ணியும் வேணும். தண்ணி கொடுக்க நாங்கள் தயார், மிதி வாங்கிறதுக்கு நீங்கள் தயாரா? உருவாகணுங்க. நம்ம உருமாற்றம் அடையிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக வந்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு தான் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். போட்டு மிதின்னு மிதித்து அந்த மண்ணை வந்து அழகான ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்து ஒரு சக்கரத்துக்கு மேலே வைப்பார். பைபிள் பொறுத்தளவுக்கு சக்கரங்கிறது ஒரு நியாய தீர்ப்பு. தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டுட்டு வந்து நம்மளை நிறுத்துவார். இவங்களாம் உண்மையான கீழ்ப்படுதலுக்குள்ளே இருக்கிறாங்களா பார்ப்பார். அப்புறம் அதை எடுத்து நெருப்பில் வச்சு சுட்டு அது ஒரு பானையாக்கி, ஸோ எப்படி ஒரு பானையை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் நம்மளையும் உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்போ நம்மளாம் யார் தான்? களிமண். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளாம் களிமண், பிதாவாகிய தேவன் யாருங்க? ஒரு குயவன். இந்த வேலையை மாத்திரம் பிதாவாகிய தேவன் செய்யறதில்லை. ஒரு குயவனுடைய வேலை மாத்திரம் செய்யறதில்லை, இன்னொரு வேலையும் செய்கிறாராம். ஒரு தங்க ஆசாரி. இவர் என்ன செய்கிறாருன்னா, உலகம் பூரா பாருங்கள், தங்கம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருமா? கிடைக்காதுங்க, ரொம்ப ரேர். தங்கங்கிறது ரொம்ப தேடி தான் அதை எடுக்கணும். அதே மாதிரி தான் தேவன் உலகம் எல்லாம் தேடி சலிச்சு எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை எல்லாம் உட்கார வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து அது பத்திரமா கொண்டு போய் லாக்கரில் வச்சுக்கிறதுக்கா? இல்லை. ஒரு தங்கத்தினுடைய பயன்பாடு எப்போ வரும்? அது வந்து அழகான ஒரு ஜுவல்லாக மாறும்போது தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஜுவல்லாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? நெருப்புக்குள்ளே போடணும். அப்படின்னா தேவன் நம்மளை எதுக்கு உலகத்திலிருந்து தேடி எதுக்கு எடுத்துகிட்டு கொண்டு வந்து சபைக்குள்ள வச்சிருக்கிறார் தெரியுங்களா? நெருப்புக்குள்ளே போடுறதுக்கு. நெருப்புங்கிறது அநேக சோதனைகள், நிறைய துன்பங்கள். இந்த துன்பங்களும் சோதனைகளும் நம்மளை என்ன தெரியுங்களா பண்ணோம்? உருமாற்றம் அடைய செய்யும். எதுக்கும் பயன்படாத நிலைமையில் பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காதுங்க தங்கம். ஆனால் அதை வந்து ஜுவல்லாம் மாற்றிட்டு அது எவ்வளோ அழகாக மாறுது. போய் பாருங்கள், கடையில் போய் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு போட்டுக்கிட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவன் நம்மளை ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளாக நம்மளை மாற்றணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அப்படி அடங்கிட்டோன்னா தேவன் என்ன செய்வார்? அதாவது ஒரு தங்கத்தை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தணும் நீங்கள் சொல்லுங்களேன்? சோப்பு, ஃபினாயில் போட்டு க்ளீன் பண்ணலாமா? ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணலாமா? க்ளீன் பண்ண முடியாது. எது போட்டு க்ளீன் பண்ணுங்க? நெருப்புக்குள்ளே போட்டால் தான் க்ளீன் ஆகும். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருப்பு தேவையில்லையா? நெருப்புங்கிறது நம்முடைய லைஃப்பில் வரக்கூடிய சோதனைகள் நம்மளுக்கு வரும். இப்போ கூட நம்ம பெயர் சபைகளுக்கு போயிட்டுருக்குறோம். அந்த சபையா சத்தியமா வந்து நிற்கும். கண்டிப்பாக நாம் சத்தியம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தால் நம்ம புடமிடப்பட்டுருக்கோன்னு அர்த்தம். இல்லை எங்களுக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னா நம்மளால் என்ன ஆக முடியாதுங்க? தங்கமும் ஆக முடியாது, ஒரு பானையும் ஆக முடியாது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களாக போயிடுவோம். அதுக்காக தான் தேவன் இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். எதுக்கு நம்மளை சபை கொண்டு வந்திருக்கிறார்னா நம்மளை விலையுயர்ந்த ஒரு பொருளாக மாற்றணும்னு தான். அப்போ விலையுயர்ந்த பொருளாக மாற்றணுன்னு என்ன செய்யணும்னா நம்மளை நெருப்பில் போட்டு புடமிட்டு அழகான ஒரு ஜுவல்லாக மாற்றணும். இப்போது தங்கம் என்ன நீ நெருப்புலையே போடக்கூடாதுன்னு சொன்னால் அது அழகான ஜுவல்லாக மாறிட முடியுமா? எல்லாராலும் புகழப்படுற மாதிரியான ஒரு பொருளாக மாறுமா? மாறாது. அது அப்படி மாறணும்னு சொன்னால் அது நெருப்புக்கு ஆசைப்படணும். நெருப்புன்னு சொன்னாலே கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட அருளப்பட்டிருக்கிறது. நம்ம படித்தோம் இல்லைங்களா? அவர் நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகளையும் அவமானங்களையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டாதான் நாம் தங்கம். கரெக்டுங்களா? இந்த வேலையை தேவன் செஞ்சுட்டு இருக்கிறார், ஒரு தங்க ஆசாரி மாதிரி. மூணாவது ஒரு வேலை கூட செஞ்சுட்டு இருக்கிறாருங்களா. அந்த வேலை என்ன அப்படின்னா, ஒரு
சிற்பி. ஒரு சிற்பி ரோட்டில் கிடக்கிற கல், அந்த கல் மேலே எல்லாரும் நடப்பாங்க, அது மேலே அசிங்கம் பண்ணுவாங்க, அது மேலே நாய் படுத்து கிடக்கும் இல்லைங்களா, பன்னி படுத்து கிடக்கும், எல்லாம் படுத்து கிடக்கும். அந்த மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கல் அப்படி தான் கிடக்கும் ஒரு சிற்பியுடைய கண்ணில் படுற வரைக்கும். ஆனால் ஒரு சிற்பியுடைய கண்ணில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல், உடனே அதை என்ன தெரியுங்களா பண்ணுவார், முதல்ல தண்ணியை ஊற்றி கழுவுவார். அதுதான் ஞானஸ்நானம். நம்மளை எல்லாம் பெயர் சபையிலிருந்து பொறுக்கி எடுத்து தேவன் ஞானஸ்நானத்தின் மூலமாக கழுவுறார். அதுதான் கழுவி அதை கொண்டுட்டு வந்து பற்றை கொண்டு வந்துடுவார். பற்றை கொண்டு வந்து அவர் என்ன செய்வாருங்க, அழகாக தொடச்சி எதை பண்ணுவாரா, அதெல்லாம் பண்ண மாட்டார். அங்கேருந்து கழுவி கொண்டுட்டு வந்ததோடு முடிஞ்சு. அடுத்து ஒரு கையில் ஒரு சுத்தி ஒன்று வச்சுக்குவார், ஒரு உளி ஒன்று வச்சுக்குவார். அந்த கல்லை போட்டு அடி நடிப்பார். அந்த கல்லுக்கு எப்படி இருக்குங்க, நான் ரோட்டில் நல்லா இருந்தேன், எனக்கு தூக்கி உள்ளே கொண்டுட்டு வந்து என்னை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சிற்பி பார்த்து கேட்குமா கேட்காதா? கேட்கும். ஆனால் கேட்டுச்சுன்னா அந்த கல் ஒரு அழகான சிற்பமாக மாறுமா? மாறாதுங்க. ஒரு கல் ஒரு அழகான சிற்பமாக மாறணும்னா ஒரு உளியும் சுத்தியும் தேவை. ஒரு உளியும் சுத்தியும் இல்லாமல் ஒரு கல் ஒரு சிற்பமாக மாற முடியாது. அதே தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய லைஃப்லையும் நடக்குது. தேவன் நம்ம உருவாக்கணும்னா நம்முடைய லைஃப்லையும் சில உளிகள் மாதிரி சில மனிதர்களை வச்சிருப்பார், சுத்திகள் மாதிரி சில மனிதர்களை வச்சிருப்பார். உளியிலையும் சுத்திலையும் அடிக்கும்போது நம்மளுக்கு வலிக்குமா? வலிக்காதான்? வலிக்கும். ஆனால் அந்த வலி நம்மளுக்கு நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கு. அந்த வலி தாங்க 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 நம்மளுக்கு என்ன தெரியுங்களா வரும்? பொறுமை வரும், அன்பு வரும், நல்ல ஆவியின் குணங்கள் வளரும். பாருங்கள், தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அடித்து வெளியே தள்ளிக்கிட்டே இருப்பார் ஒரு சிற்பி. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல் ஒரு அழகான ஒரு சிற்பமாக மாறிடும். அந்த சிற்பத்தை கொண்டுட்டு போய் எக்ஸிபிஷனில் வைப்பாங்க. ஊரில் வர்றவங்க போகிறவங்களாம் அதை பார்த்து வியந்து பார்ப்பாங்க. எவ்வளோ அழகான ஒரு சிற்பம், எவ்வளவு அழகாக இருக்குது அப்படி சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அந்த சிற்பம், அந்த எக்ஸிபிஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் உயிர் தெழுந்து வந்து நம்மளை பார்த்து புகழணும்னா, நம்மளை பார்த்து பாராட்டணும்னு சொன்னால் இப்போ அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும். அடங்கியிருந்தால் அவர் என்ன செய்வார்? சுத்தியும் உளி மாதிரி சிலரை நம்மளை வச்சுருப்பார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம வீட்டில் உளி வச்சுருப்பாருங்களா மாட்டாருங்களா? வீட்டில் உளி வச்சுருப்பாரா மாட்டாரா? வீட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு கணவனுக்கு யார் உளியாக இருப்பாங்க? மனைவி உளியாக இருப்பாங்க. ஒரு மனைவிக்கு யார் உளியாக இருப்பாங்க? கணவன் உளியாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு யார் உளியாக இருப்பாங்க? பெற்றோர் உளியாக இருப்பாங்க. பெற்றோருக்கு யார் உளியாக இருப்பாங்க? பிள்ளைகள் உளியாக இருப்பாங்க. இந்த உளியை வச்சு அடிக்காமல் அந்த சிற்பம் உருவாகாது. அடித்தாதான் அது உருவாகும், அடிக்கலைன்னா அது உருவாகாது. அப்போ உளி தேவையா தேவையில்லையா? தேவை. தேவன் அந்த ஒரு சிலர்லாம் நம்ம நினைப்போம், இல்லைங்க இந்த ஃபேமிலி எனக்கு ஆகாதுங்க, எனக்கு வேறு ஒரு ஃபேமிலி கொடுத்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெரிய ஊழியம் செஞ்சுருப்பேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா அது நன்மையா? நன்மை இல்லைங்களா? நன்மை தான். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு நம்ம வேறு மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவாக தான் இருக்கும். தேவன் ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் கொடுக்குறாருன்னா அது நன்மைக்காக தான் இருக்கும். அதுதான் ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி தான் தேவன் செதுக்குவார். வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் சில ஒளிகளை வச்சுருப்பார். நம்மளுக்கு எல்லாருமே எசைஞ்சு போயிடுவாங்களா? நம்மளை பாராட்டுவாங்களா? நம்ம செய்கிற வேலையில் பாராட்ட மாட்டாங்க. நம்மளை பற்றி கோல் மூட்டி வைப்பாங்க, நம்மளை வேலையை விடுறத துரத்தி விடுறதுக்கு பார்ப்பாங்க. கன்வென்ஷன் போகிறோன்னு சொன்னால் மட்டும் லீவு தர மாட்டாங்க. வேறு சினிமாவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் லீவு கொடுப்பாங்க. அப்படின்னா தேவன் நம்மளுக்கு அங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? சில ஒளிகள் வச்சுருக்கிறாரு. அங்கேயும் தாங்கி தான் ஆகணும். அடுத்தது சபைக்கு வந்தால், முக்கியமான இடத்துக்கு வந்துடுவோம். சபைக்கு வந்தால் இங்கே ஒளி வச்சுருப்பாருங்களா மாட்டாருங்களா? ஆக்சுவலாக இது என்ன தெரியுங்களா? இது சபையை நினச்சிட்டு இருக்கீங்களா? சபை இல்லைங்க, இது ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப்பில் என்ன இருக்கும்? ஒர்க் ஷாப்பில் ஒரு டிசிப்ளின் இருக்குமா? ஒழுங்கு இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. எப்படி தெரியுங்களா இருக்கும்? அங்கங்கே சுற்றி இருக்கும், அங்கங்கே ஒளி இருக்கும். என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ரிப்பேர் ஆன பொருள் எல்லாம் போட்டு தட்டி அடித்து ஓடாத வண்டியை பூரா ஓட வைக்க வேண்டியது ஒரு மெக்கானிக்குடைய வேலை. இங்கே அதுதான் நடந்துகிட்ருக்கு. தேவன் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நம்மளாம் ஓடாத, விளங்காத, ஒன்றுத்துக்கு உதவாத, பஞ்சரான ஒரு வண்டி மாதிரி இருக்கிறோம். நம்மளை எல்லாம் சரி பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தில் அநேகருக்கு பிரயோஜனமான மனிதர்களாக மாற்றுற ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் தேவன் சபைகளை ஏற்படுத்தினார். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஒளி வச்சிருப்பாரா மாட்டாரா? இங்கே ஒளி வேண்டான்னு சொன்னால் நம்ம உருவாக முடியுமா? அப்படின்னா சபைகளுக்குள்ள சமாதானம் இருக்குமா? இருக்காது. அங்கே நிறைய 2 கருத்துக்கள் 3 கருத்துக்கள் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வரும். ஏன் தெரியுங்களா அந்த கருத்துக்கள் வருது? பைபிள் வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். பாருங்க, உங்களுக்குள்ள சில பிரிவினைகள் இருக்கு. வாசிங்க.
உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. உங்களுக்குள்ள 2-3 கருத்துக்கள் வேண்டும். ஏன்னா யார் உண்மையான நல்ல மனசாட்சியோட ஊழியம் பண்ணுறாங்கங்கிறது தேவனுக்கு தெரியணுமா. அதுக்காக தான் இதுக்குள்ள மார்க்க பேதங்கள் அப்படின்னா 2-3 தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் சபைக்குள்ள அனுமதிக்கிறதுக்கான காரணம் அதுதான். நல்லதுக்கா கெட்டதுக்கா? அப்போ உத்தமர் இன்னார்னு அவர் எடுக்கிறது எங்கே போய் எடுப்பார்? உலகத்தில் போய் எடுப்பாருங்களா? உத்தமர் இன்னார்னு எங்கே தான் எடுக்கணுங்க? சபைக்குள்ளே எடுக்கணும். அப்போ சபைக்குள்ளே எடுக்கணும்னா இங்கே கருத்து வேறுபாடுகள் வருமா வராதா? வரும். சில சண்டைகள் வராதா? வரும். இதெல்லாம் எதுக்குன்னா நன்மைக்கு. இதெல்லாம் வராமல் இவர் உத்தமமானவர், இவர் நல்லவர்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, தீர்மானிக்க முடியாது. ஸோ அப்போ கடைசியில் தேவனுடைய பிள்ளைகள் சபையில் நம்ம எப்படி தாங்க இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்? கடைசியாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைபிள் ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார், தாவீது. அவர் மாதிரி இருக்கணுமா. அவருடைய லைஃப் பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஒரு முறை அப்சலோம் தன்னுடைய ராஜ்யத்தை, அப்சலோம்ங்கிறது அவருடைய மகன், தன்னுடைய ராஜ்யத்தை அவர் பிடுங்கிடுறாரு. ரொம்ப துன்பத்தோடு என்னுடைய மகனே இப்படி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகத்தோட வனாந்தரத்தில் காலில் செருப்பு கூட போடாமல் அவர் நடந்து போயிட்டுருக்கார். அப்புறம் அவர் மேலே அன்பு வைத்து அவருடைய படை தளபதிகள் அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் அவர் பின்னாடி போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு மனுஷன் வரான். அந்த மனுஷன் யாருன்னு தெரியலையா? யார் அவர்? ஊசாயா, சீமேயின்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து என்ன தெரியுங்களா செய்கிறாரு? கீழே கிடக்கிற மண்ணை எல்லாம் எடுத்து தூவி வீசுறாரு. யார் மேலேன்னா ராஜாவுக்கு முன்னாடி வீசுறார். அதாவது சபிக்கிறார். சவுளுடைய ரத்தப்பழி மேலே வந்து இது பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சபிக்கிறார். இங்கே தான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாடத்தை தாவீதுடைய லைஃப்பில் அவர் காமிச்சிருக்கார். வாசிக்கலாம் அந்த இடத்துல. வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையவே நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்றப்ப உடனே அங்கே தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, போப்பா போய் தலை வெட்டிட்டு வான்னு சொல்லலாம். அவ்வளோ கோபத்தில் போயிட்டு இருக்கார், அவ்வளோ மன வருத்தத்துலையும் போயிட்டு இருக்கார். அவர் நினச்சா கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய லைஃப்பில் தேவன் எதிர்பார்க்குற ஒரே நல்ல குணம் இது ஒன்று தான். எப்படி இருக்கணுமாமா? வாசிங்க அடுத்த வசனம், 10வது வசனம். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். தாவீதை திட்ட சொல்லி தேவன் தான் சொன்னார். ஏன் இப்படி திட்டுறேன்னு அவன்கிட்ட யார் கேட்கறது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இப்போ தேவன் தான் சொன்னாரா போய் திட்ட சொல்லி? சொன்னாருங்களா அப்படி தாவீதுக்கு? சீமையை பார்த்து சொன்னாரா நீ போய் தாவீதை திட்டு அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. ஆனால் ஏன் தாவீது அப்படி ஒரு வார்த்தை சொன்னாருங்க? ஏன் தெரியுங்களா சொன்னார்? அந்த அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும்னா தேவன் அனுமதி இல்லாமல் அந்த மனுஷன் பேச முடியாது. தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறாரு, அதனால் அந்த மனுஷன் பேசுகிறான். இப்போ அந்த மனுஷனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, தேவன் தான் பேச சொல்கிறார், அதனால் நம்ம அமைதியாக கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தேவன் எதிர்பார்க்குற விஷயம். நம்மளை எல்லாம் ஒரு சிலர் துன்பப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், நம்மளை செய்யாததை செஞ்சதாக சொல்லலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம், நம்மளை அநேக தவறான வார்த்தைகளை கொண்டு நம்மளை குத்தலாம், பேசலாம். எது பண்ணாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன மாதிரி குணத்தை காட்டணும்னா தாவீது மாதிரி ஒரு குணத்தை காட்டணுங்களாம். அந்த மனிதன் பேசுகிறாருன்னா தேவன் அனுமதி கொடுக்காம பேச முடியாது. அந்த மனிதன் பேசுகிறாருன்னா அது என்னுடைய நன்மைக்காக தான். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தவறான குணம் என்னை விட்டு போகணுங்கிறதுக்காக தேவன் தான் இதை பேச சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பொறுமையோடு கடந்து போகணும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தேவன் எதிர்பார்க்குற ஒரே நல்ல குணம். கரெக்டுங்களா? இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணுங்களாம். எல்லாரும் நம்மளை துன்பப்படுத்தினாலும் நாம் அவங்களுக்கு நல்லதையே செய்கிறவங்களாக இருக்கணும். அந்த துன்பத்தை நம்ம மனப்பூர்வமாக தேவனை அனுமதிக்காமல் நம்ம லைஃப்பில் எதுவும் வராது இல்லைங்களா? அது உண்மை தானே? நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு அவமானம் வந்தாலும் தேவன் அனுமதிக்காமல் இந்த துன்பம் அவமானம் என் வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லி நாம் நம்பினோன்னா நாம் தான் சரியான பாதையில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு பென்சில் இருக்குது. இந்த பென்சில் இது சாதாரண ஒரு பென்சில். கடையில் போனால் 5 ரூபா கொடுத்தா ஒரு பென்சில், 5 ரூபா கூட கிடையாது, 3 ரூபா கொடுத்தா ஒரு பென்சில் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த பென்சிலுக்கு பாருங்கள்
உள்ளுக்குள்ளே ஒரு ஊக்கு இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, கார்பனா லெட்டு. உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். ஆனால் மேலே மரக்கட்டை இருக்குது. எதுக்கு மரக்கட்டை கொடுத்துருக்காங்க? மரக்கட்டை இல்லைன்னா அந்த லெட்டை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியாதுன்னு எழுத முடியாது. இப்படி தான் ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த மனிதன் தான், இந்த பென்சில் தான் இந்த மனிதன் நாம அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டு வந்து அதுதான் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டி. வெளியே ஒரு மரக்கட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த மரக்கட்டை தான் பழைய மனுஷன். இப்போ நம்முடைய சரீரம் இல்லாமல் புது மனுஷன் உருவாக முடியுமா? உருவாக முடியாது. அப்படின்னா வெளியே அந்த மரக்கட்டை மாதிரி யார் இருக்கிறதுனா நம்முடைய பழைய மனுஷன் இருக்கான். உள்ளுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி இருக்கிறாங்க. இப்போ புது சிருஷ்டியை நம்ம வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர்றது? ஒரு ஷார்ப்னர் வச்சு அதை சீவணும். சீவ என்ன தெரியுங்களா நடக்கும்? வெளியே இருக்கக்கூடிய மரக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊக்கு வெளியே வந்து அதில் எழுதிக்கிட்டே இருப்போம், அல்லது வரைவோ ஏதோ ஒன்று பண்ணுவோம். கடைசியில் அந்த பென்சில் எழுதி சின்னதாக மாறிடும். சீவி சின்னதாக போயிடும். வெறும் பென்சில் மட்டும் வச்சுருக்கிற குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? கூட கண்டிப்பாக என்ன இருக்கணுங்க? ஷார்ப்னர் வேணும். பென்சில் நாமன்னு சொன்னால் ஷார்ப்னர் வேணுமா வேண்டாமா? யார் அந்த ஷார்ப்னர்? நம்ம கூட இருக்கிறவங்க தான். நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய துன்பத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வர தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற நல்ல குணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். துன்பமே வரலைன்னா, என்ன ஒரு சகோதரன் அன்பு காட்டுறாருன்னா அந்த சகோதரனை அழகாக அன்பு காட்டிட்டு போயிடலாம். கரெக்டுங்களா? நான் உன்னை அதாவது சத்துருக்கிட்ட கூட நீ நேசிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அப்படின்னா என்னுடைய அன்பை நான் யாருக்கிட்ட காட்டணும்? சத்துருக்கிட்ட காட்டணும் இல்லையா? அப்படின்னா அவர் சத்ருவாக தான் இருக்கணும். சத்துருக்கிட்ட மட்டும்தான் நான் அந்த குணத்தை காட்டினாதான் நான் வந்து சத்துருக்கிட்ட என்னுடைய அன்பை காட்டிட்டேன்னு நம்ம நிரூபித்து காட்ட முடியும். அப்படின்னா ஷார்ப்னர் வேணுமா வேண்டாமா? வேணும். சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். பென்சில் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி கடைசியில் பென்சில் சின்னதாக போய் கடைசியில் பென்சில் அழிஞ்சே போயிடும். அதே மாதிரி நம்மளும் செத்து போயிடுவோம். அவ்வளோதானே? பென்சில் அழிஞ்சிருச்சா? பென்சில் அழியல. பென்சில் என்னவா மாறிடுச்சு தெரியுங்களா? அது ஒரு எழுத்தாக மாறிடுச்சு. இப்போ பைபிளில் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே. பார்த்தீங்களா என்னவா மாறிடுச்சுங்க? அந்த லெட்டு அது நிருபமாக மாறிடுச்சு, ஒரு லெட்டராக மாறிடுச்சு, அது வேற ஒரு உருவமாக மாறிட்டு அடுத்த வசனம் வாசிங்க, 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று. நீங்க தான் அந்த நிருபம், நீங்க தான் அந்த நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இது மையினால் எழுதப்பட்டதல்ல, இது இருதயமாகிய சதை பலகையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மை. ஸோ அப்படின்னா பாருங்கள், இப்படி தான் தேவன் எதிர்காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய வாழ்க்கையை அவங்க படிக்கணும்னு சொன்னால் நம்முடைய பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழியணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற நல்ல மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும்னா ஷார்ப்னர் கம்பல்சரி வேணும். ஷார்ப்னர் இல்லாமல் மாறவே முடியாது. அப்போ ஷார்ப்னர்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான மனிதர்கள், நெகட்டிவான சகோதர சகோதரிகள் தேவன் வச்சிருப்பார். அவங்க இல்லாமல் நம்ம ஒரு நாளும் உருவாகவே முடியாது. நாம் உருவாகணும்னா அவங்க இல்லாமல், அவங்க தான் நம்மளை பட்டத்து தீட்டிகிட்டே இருப்பாங்க. தீட்ட நம்மளை குற்றப்படுத்த, கஷ்டப்படுத்த, துன்பப்படுத்த, நம்மளுக்குள்ள இருந்த நல்ல குணங்கள் எல்லாம் வெளியே வந்து ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒரு மாதிரியான வாழ்க்கை இல்லை, ஒரு மாதிரி வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவன் வந்து நம்மளை வந்து கொண்டுட்டு வந்துடுவார். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா சொல்லுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஷார்ப்னர் வேணுமா வேண்டாமா? வேணும். இதெல்லாம் தேவைதான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை சுமந்துட்டு வா, என் பின்னாடி வா, துன்பத்தை அனுபவி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இல்லைங்களா? நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்கள், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நாம் பக்குவப்பட முடியும். நாம் பக்குவப்பட்டால் தான் 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக மாற முடியும். பைபிளில் பாருங்கள், ஒரு கேரக்டர் காட்டுறேன், யோசேப்புங்கிறது எவ்வளவு அழகான ஒரு சிற்பம். இந்த சிற்பத்தை செய்யணும்னா கண்டிப்பாக அதுக்கு உளியும் சுத்தியும் தேவை. யார் உளியும் சுத்தியும்? அவருடைய சகோதரர்கள், 11 சகோதரர்கள் அவரை தூக்கி குழியில் போடலைன்னா அவர் பின்னாடி எகிப்துக்கு போய் அவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு போக முடியுமா? அப்போ அவர் எகிப்துக்கு போய் பல பெரிய உயர்ந்த பதவிக்கு போகணுன்னா கூட இருந்த சகோதரர்களே தூக்கி குழியில் போடணும். போட்டது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கு.
இன்னொரு கேரக்டர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து. இவர் இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கார். இந்த சிற்பம், இந்த ஒரு அழகான சிற்பம் வெளியே வரணும்னா இதுக்கு உளியும் சுத்தியும் தேவையா தேவையில்லையா? யார் அந்த உளியும் சுத்தியும்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இஸ்ரேல் ஜனங்க. அதை விட மோசமான ஜனங்க அப்போஸ்தலர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது இவர் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. இவர் ஒன்று பாருங்கள், கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து மரணம் அடைய போகிறார். அவர் ஒரு துக்கத்தில் இருக்கும்போது யார் பெரியவனுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கால்களையும் கழுவி காட்டுறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு அழகான சிற்பம் வெளியே வரணும்னா அப்போஸ்தலர்கள் இல்லாமல் இயேசு கிறிஸ்து வெளியே வந்திருக்க முடியுமா? அப்போ அப்போஸ்தலர்கள், இஸ்ரேல் ஜனங்க, அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு சிற்பம் வெளியே வராதுன்னா அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கே ஒளி தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு தேவைப்படாதா? தேவைப்படும். புரியுதுங்களா? அடுத்த கேரக்டர் பாருங்கள், யோபு. யோபுங்கிற அந்த ஒரு நல்ல மனிதனுடைய குணம் வெளியே வரணும்னா அவருடைய நண்பர்கள் 3 பேர் அவரை குற்றப்படுத்தணும். நீ தப்பு செஞ்சேன்னு அவரை காயப்படுத்தணும். காயப்படுத்துனதுனால தான் இன்றைக்கி யோபுவை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம். காயப்படுத்துனது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? இந்த 3 மனிதர்களை பற்றி நம்ம பேசுகிறோமா? ஆனால் யோபுவை பற்றி பாருங்கள், எல்லா இடங்களையும் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, யோபு அழகான ஒரு சிற்பம். இந்த சிற்பம் உருவாகணும்னா இந்த நண்பர்கள் தேவைப்படுறாங்க. 3 நண்பர்கள் தேவை. இப்போ சொல்லுங்கள், தாவீது எவ்வளவு அழகான ஒரு மனிதன். இந்த மனிதன் உருவாகிறதுக்கு இவங்களுக்கு கூட ஒரு உளியும் சுத்தியும் தேவைப்படுச்சு. யார் அந்த உளி? யோசிச்சு பாருங்கள், சவுல்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா தாவீது எப்படி உருவாவார்? சொல்கிறார், தாவீது சவுலை கொல்றதுக்கு பல முறை வாய்ப்பு கிடைக்கிது, ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுங்களா செய்யலை? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை தொடக்கூடாது அந்த உணர்வு இருந்துச்சு. ஆனால் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாருங்கிற விஷயம் சவுலுக்கு நல்லா தெரியும். தாவீதை கொலை பண்ணுறதுக்கு சவுல் வகை தேடுறாரு. சவுலை கொலை பண்ணுறதுக்கு பல முறை வாய்ப்பு கிடச்சி கூட தாவீதை அதை செய்யலை. குணம் புரியுதுங்களா? குணம் புரியுதுங்களா? அப்படின்னா இப்படி தான் 2 சகோதரர்கள் உள்ளே இருப்பாங்க சத்தியத்துக்குள்ளே. ஒரு சகோதரன் நம்மளை கொலை பண்ணுறதுக்கு வகை தேடிக்கிட்டே இருப்பார், வகை தேடிகிட்டே இருப்பாங்க. இது காலகாலத்துக்கு நடக்கும். அதே நேரத்தில் தாவீது மாதிரி நாம் இருக்கிறோமா? சவுல் மாதிரி நம்ம இருக்கிறோமா? தாவீது மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் நாம் வாங்கிக்குவோம், துன்பத்து பூரா நாம் உருவாகிட்டு இருப்போம். ஆனால் சவுல் மாதிரி இருந்தால் நாம் இன்னொருத்தர் உருவாக்கிட்டு இருப்போம். அவர் சரியில்லைங்க, அவர் மோசங்க, இவர் மோசங்க, நம்ம அவங்கள குற்றப்படுத்திக்கிட்டு இருப்போம். சொல்லுங்கள், தாவீது மாதிரி இருக்கணுமா சவுல் மாதிரி இருக்கணுமா? தாவீது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், உலகத்திலேயே மிகுந்த சாந்த குணமுள்ள மனிதன் மோசே. இந்த மனிதன் உருவாகணும்னா யார் தேவை? உலகத்திலே ரொம்ப கொடூரமான மனிதர்களாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க வேணும். பாருங்கள், விக்கிரகாராதனை செஞ்சு மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே விக்கிரகாராதனை பண்ணிட்டாங்க, பொன் கண்டுபிடி செஞ்சுட்டாங்க. அடுத்து வனாந்தரத்தில் பூரா துன்பப்படுத்துகிறாங்க. மோசேங்கிற ஒரு மனிதன் உருவாகணும்னா கண்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களில் பயன்படுத்தி தேவன் மோசையை உருவாக்குனார். இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்னாச்சுங்க? வனாந்தரத்திலேயே அத்தனை லட்சம் ஜனங்களும் செத்து போனாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்கி முடிச்சிட்டார். அந்த அந்த இது உளி இருக்கு இல்லைங்களா, அந்த உளி அடுத்து அதுக்கு என்ன வேலை? சிற்பம் எக்ஸிபிஷனுக்கு போயிடும். ஆனால் அந்த உளி எங்கே போகுதுங்க? அதோடைய வேலை முடிஞ்சிருச்சு, குப்பை தொட்டிக்கு போயிடும். அது வேலை முடிஞ்சிருச்சு, குப்பை தொட்டிக்கு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம் இன்னொரு மனிதனை உருவாக்க முடியும். அப்படி நாம் இன்னொருத்தரை உருவாக்குறவங்களா இருந்தால் நாம் அந்த மனிதனை உருவாக்குனதுக்கப்புறம் நம்மளை தூக்கி தேவன் குப்பை தொட்டியில் போட்டுருவார். ஆனால் நம்மளை ஒரு சகோதரன் உருவாக்குறாருன்னு சொன்னால் நம்ம அமைதியாக அதை தாங்கி ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம எக்ஸிபிஷனுக்கு போயிடுவோம், நம்ம உள்ளுக்குள்ளே போயிடுவோம், ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தேவன் இடத்துல போயிடுவோம். அப்போ அடி வாங்குறவங்களா இருக்கணுமா, அடி கொடுக்குறவங்களா இருக்கணுமா? வாங்கிக்கிறவங்களா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம அழகான சிற்பமாக மாற முடியும். இதுதான் நம்ம படிக்கிறோம். சரி, கடைசியாக பாடத்தை முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாமா? ஒரு கதை. உதாரணத்துக்கு நம்ம தெனாலிராமன் புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு சில கதை, நிறைய கதைகள் வருது. அதில் தெனாலிராமன் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர் ஒரு ராஜாவுக்கு ஒரு முக்கியமான மந்திரியாக இருக்கார். ஸோ அந்த ராஜா அடிக்கடியே வேட்டைக்கெல்லாம் போவாருங்களாம். அப்படி வேட்டைக்கெல்லாம் போகும்போது எப்போவுமே மந்திரி கூடவே இருப்பார். யாருன்னா தெனாலிராமன் கூடவே இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வேட்டைக்கு போவாங்க, நிறைய வேட்டைகள்லாம் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் ராஜா என்ன பண்ணிட்டாருங்களாம், வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஆப்பிள் எடுத்து அது ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்படி கட் பண்ணவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தவறி அவருடைய கையில் ஒரு சின்ன காயம், பெரிய காயெல்லாம் இல்லை, ஒரு சின்ன காயம், சும்மா அப்படி கத்தி அவருடைய கையில் பட்டுருச்சு, காயமாயிருச்சு. இந்த விஷயம் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு பூரா தெரிஞ்சிருச்சு. ராஜாவுக்கு கையில் காயமாயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்களா, நேராக ராஜா கிட்ட ராஜாவே, உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கோம், இந்த மாதிரி காயமாயிருச்சு நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் 3 நாளாக நாங்கள் சாப்பிடல, உங்களுக்காக துக்கம் கொண்டாடுறோன்னு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா, இவ்வளோ பாசம் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு சந்தோஷமாயிருச்சு. ஜனங்க பரவாயில்ல, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களேன்னு. அப்புறம் திடீர்னு தெனாலிராமன் வந்தாருங்களா பக்கத்தில் வந்துட்டு, ராஜா இது வந்து ஒரு சின்ன காயம், அது ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன காயத்தை போய் இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னோன்னா ராஜாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. பார், ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, நீ வந்து என் கையில் ஒரு காயமாயிருக்கு, அதுக்காக நீ வந்து பரிதபிக்காமல் நீ வந்து இப்போ தான் எனக்கே தெரியுது என் மேலே உனக்கு அன்பே இல்லைங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து இனிமேல் உன்னை வந்து நான் மந்திரியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேட்டைக்கு போகிறேன், வேட்டைக்கு போயிட்டு வந்து உனக்கு கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவர்களை கூப்பிட்டு தெனாலிராமனை தூக்கி ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேட்டைக்கு போகிறேன்ட்டு இவர் வேட்டைக்கு போயிட்டார். இப்போ வேட்டைக்கு போன ராஜா வந்து வேட்டைக்கு போன அந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போயிட்டு திடீர்னு வழி மாறிடுறார். வழி மாறி அந்த காட்டுவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காட்டுவாசிகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். அந்த காட்டுவாசிகள் இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ தூக்கிட்டு போனோடனே இந்த காட்டுவாசிகள் வந்து அவங்க கடவுளுக்கு பலி செலுத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு போய் ராஜாவை செக் பண்ணி பார்த்துட்டு சரி நரபலி செலுத்திடலான்னு ராஜாவை செக் பண்ணி பார்த்தா ராஜாவுடைய கையில் ஒரு சின்ன காயம். அந்த சின்ன காயத்தை பார்த்தோன்னா அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம கடவுளுக்கு இதை பலியாக செலுத்த முடியாது, ஏன்னா இது வந்து காயமாயிருச்சு, பழுதாயிடுச்சு, அதனால் இதை நம்ம வந்து பலி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை விடுதலை பண்ணிட்டாங்களாம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதுங்களா, தெனாலிராமன் சொன்னாப்புல சின்ன காயம் அது ஒரு நன்மைக்காக தான் இருக்கும், இது போய் நீங்கள் பெருசாக தான் பண்ண வேண்டாம்னு சொன்னார். எனக்கு அப்போ புரியல, இந்த சின்ன காயம் தான் என்னுடைய உயிரையே காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்தார். இந்த கதையில் பாருங்கள், 2 நன்மை நடந்திருக்கு. ஒரு நன்மை நடக்கலை, 2 நன்மை நடந்திருக்கு. என்ன நன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நன்மை, அந்த சின்ன காயம் ஏற்பட்டதுனால ராஜாவுடைய உயிர் தப்பிச்சிருச்சு, இது ஒரு நன்மை. இன்னொரு நன்மை, தெனாலிராமன் ஜெயிலுக்கு போனதுனால, ஒருவேளை தெனாலிராமன் கூட வந்திருந்தாருன்னா தெனாலிராமன் கையில் தான் காயம் இல்லையே, அதனால் தெனாலிராமனை பலி செலுத்தியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ தெனாலிராமன் ஜெயிலுக்கு போனது அவருக்கு நல்லதாக போயிடுச்சு. அடுத்தது ராஜாவுடைய கையில் ஆன அந்த சின்ன காயம் அவருக்கு நல்லதாக போயிடுச்சு. அப்போது நம்மளுக்கு வர்ற துன்பங்கள் எல்லாமே நமக்கு நன்மைக்கு தான். பாருங்கள், ஒரு சின்ன கதையிலேயே இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய லைஃப்பில் கூட நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாமே தேவன் நன்மைக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நன்மை தான் சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூறுவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்காக மட்டுமே தான் தேவன் செய்வாருங்கிற அந்த உணர்வோடு நாம் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்து போனோம். 2 வசனத்தை வாட்சி பாடம் முடிக்கலாம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எவ்வளோ பெரிய தேவன்! கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறவன் யார்? எவ்வளோ பெரிய தேவன் அவர்! யோபு 36:22. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளாம் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த சபைகள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. கரெக்டுங்களா? இதை தேவன் புரிய வைக்கிறார்னா அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புரிய வைப்பார். பாருங்க, சொல்றார், தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல போதிக்கிறவர் யார்? எவ்வளவு அழகாக ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அழகாக புரிய வைக்கிறார் பார்த்தீங்களா? வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த ஆவி மூலமாக தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அது மூலம் தான் நம்மளுக்கு புரிய வைக்கவும் செய்திருக்கிறார். ஸோ இந்த பாடத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. நன்மை இல்லாமல் தீமை இல்லை. நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு அது வழி தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மகிமைக்கு ஏதுவாக தேவன் அதையெல்லாம் வழி நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். உலகத்தையும் தேவன் என்ன செய்கிறாருங்கிறதையும் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை புரிந்து கொண்டு தேவனுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் நம்ம உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழி நடத்துவாராக. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.